Good morning, everyone. We are starting the session. On behalf of this KV Shala Higher Secondary School Atal Tinkering Lab and IFTR, I invite you all for this session. So I could see slowly people are joining one by one, and that's fine to see more number of people also joining. And today we are having a very interesting topic. You know, we are doing a series of webinars on different titles, including smart mobility to artificial intelligence to IoT and many areas. This time we have a very different topic that is called ubiquitous copper. From ancient times to COVID. That means the travel of the copper from ancient period, right from our ancestors to now. How we are going to you are using the metals. And today we have Dr. Arunachalam Ramanan, FRSC, as the speaker of the session. Dr. Ramanan is a professor in the Department of Chemistry since 2005, and he was the former head of the Department of Chemistry from 2009 to 2012 and founding head of School of Interdisciplinary Research at IIT Delhi. டாக்டர் ரமணன் வந்து டெல்லியில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. ஹி ஹேஸ் அ லாங் ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி அண்ட் மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி. அவர் வந்து மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி அதுதான் மெயினான விஷயம். அதை பற்றி தான் பேச போகிறார் இன்னைக்கு. சின்ஸ் இஸ் கிராஜுவேஷன் இஸ் ஃபேசினேட்டட் பை தி டைவர்சிட்டி ஆஃப் சாலிட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ், தேர் டிஸார்டர், இன்டர்க்ரோத், ஐசோஸ்ட்ரக்சர்ஸ், பாலிமார்பிசம். அதாவது சாலிட் ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு அமைப்புகளை பற்றி படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் நீட் டு மேனிப்புலேட் சூப்ரா மாலிகுலர் அக்ரிகேஷன் டு டிசைட் ஃபார்ம்ஸ், தேர் பை கண்ட்ரோலிங் இட்ஸ் பிசிகோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனுடைய பிசிகோ கெமிக்கல், அதாவது பௌதீக பட் இயற்பியல் தன்மையை வந்து எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணி அதை படிக்கிறது அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்காரு. ஹிஸ் கரண்ட் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் மெட்டல் லைகண்ட் கோஆர்டினேஷன் டு டிசைன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆர் pharmaceutical solids as well as coordination polymers and metal organic frameworks. இது வந்து இப்போ அட்வான்ஸ்டாக பீப்புள் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்காங்க மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்ஒர்க்ஸ். இது பல இடங்களில் உபயோகமாக இருக்கு. ஸோ இதை பற்றியும் அவர் பேசுவார் நம்பிக்கை. His laboratory investigates crystallization process with an objective to obtain chemical insights into phase transformation of aggregation molecules leading to particular form of solid. ஸோ இது வரைக்கும் வந்து 15 PhD கைட் பண்ணிருக்காரு, பல எம்எஸ்சிஸ் எம்டெக் தீசிஸ் கைட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 100க்கு மேல பப்ளிகேஷன்ஸ் பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ் தான் இருக்கு. ஸோ வித் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ இன்வைட் டாக்டர் ரமணன் டு டேக் த ஸ்டேஜ் and continuous lecture. Welcome, sir. Thank you very much. Good morning, students. And my first greetings to all of them, and also thanks to Ashok from Virudhunagar School for giving me this invitation to talk to you. தமிழ்ல வந்து ஒரு ப்ராவர்பு உண்டு, என்னன்னா செல்லா காசிலும் செப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய வழக்கு முறையில செல்லா காசிலும் செப்பு உண்டுன்னு. இந்த பழைய காசுலாம் அது வந்து செல்லாம போனாலும் அதுல இருக்கிற செப்பு, தட் இஸ் செம்பு இருக்க, அந்த தாமிரம் ஆர் காப்பர், அதுக்கு பயன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக இந்த பழமொழி நம்ம வழக்குல இருந்து வருது. ஸோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற டைட்டில் வந்து இந்த காப்பர். நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லெக்சர் கொடுக்க போறது இல்லை இன்னைக்கு, பட் கெமிஸ்ட்ரி நிச்சயமா வரும் உள்ள. அதனால்தான் அந்த முதல்ல அந்த பீரியாடிக் டேபிள போட்டிருக்கேன். எவ்வளவு தூரம் தமிழையும் வந்து இங்கிலீஷோட கலக்க முடியும்னு எனக்கு தெரியல. அது போற போக்குல விட்டுற போறேன், அவ்வளவுதான். இது உங்க ஊர் பக்கத்துல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு காப்பர் தொழிற்சாலை தொடங்கிட்டு, நான் அதை பத்தி பேச போறது இல்லை. அதனால உங்களுக்கு கொஞ்சம் அதை பத்தி ஒரு யூ ஹேவ் சம் ஐடியா. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் காப்பர் என்னன்னு. இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா இந்த காப்பருங்கிறது இந்த குரூப் 11ல வருது. இது வந்து இந்த காப்பர், சில்வர், கோல்டு, இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மெட்டல், அந்த குரூப்ல தான் முன்னாடி இருக்கிறது. இந்த நேம் காப்பர் எப்படின்னு வந்ததுன்னா, முதல்ல இந்த காப்பர் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 8000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி.
அதை முதல்ல கண்டுபிடிச்ச போதுதான் இது வந்து மனித குலம் வந்து இந்த கற்காலத்திலேருந்து அதுக்கு அடுத்தாப்புல என்னது காப்பர் ஏஜ், அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ் வந்தது, அதுக்கப்புறம் தான் அயன் ஏஜ் வந்தது. இப்படிதான் மூவ் ஆச்சு. ஸோ மெயினாக இதெல்லாம் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் பக்கத்தில், ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் அந்த பக்கத்துல எல்லாம் இந்த சைப்ரஸ்னு ஒரு இடத்துல தான் நிறைய மைன்ஸ் இருந்தது. அங்கேருந்தா காப்பர் அப்படியே, அதாவது வந்து காப்பர் மெட்டலாகவே கிடச்சிது அங்கே. ஸோ முதல்ல அங்கேருந்து காப்பர் வந்தபோது அதுவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எப்படி ஒரு ஆயில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த காலத்துல காப்பர் இருந்தது. தட் ஆஸ் ஒரு 8000 9000. இதுதான் முதல்ல கண்டுபிடிச்ச மெட்டல். இது வந்து இந்த சிவிலைசேஷன் இவல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து நியாண்டர்தல் மேன்லேருந்து அது எப்படி மூவ் ஆகி கடைசியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 4000 பிசிக்கு நடுப்புற அப்பதான் அந்த காப்பர் முதல்ல வந்தது. அதாவது கற்காலம் முடிஞ்சு. ஸோ இந்த முதல்ல இந்த மனுஷனுக்கு வந்து அந்த இதை கிடைச்ச போது, காப்பர் கிடைச்ச போது அவனுக்கு வந்து அதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா அந்த மெட்டல் வந்து ஈஸியா உருக்க முடிஞ்சது. அதோட மெல்டிங் பாயிண்ட் 1000 தான், 1060 என்னமோ இந்த டெம்பரேச்சர். அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 2100 டிகிரி செல்சியஸ். ஸோ அது ஈஸியா உருக்க முடிஞ்சது. அதை வெவ்வேறு ஷேப்ல கொண்டு வர முடிஞ்சது. ஒரு வயர் மாதிரி எடுக்கலாம், ஒரு தட்டை மாதிரி பண்ணலாம். ஸோ யூ குட் மேக் இட் இன் டு டிஃப்ரெண்ட் ஷேப். அண்ட் அது வந்து இட் வாஸ் ஈஸி டு காஸ்ட் இட் ஆல்சோ. ஒரு ஃபயரை வச்சு அதை வந்து மெல்ட் உருக வச்சு அதுக்கப்புறம் வெவ்வேறு ஷேப்ல மோல்டும் பண்ண முடிஞ்சது. ஸோ இதனாலதான் மெதுவா ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து த மேன் ஸ்டார்டட் யூசிங் இட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பசஸ். இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, ஏன்னா அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து ஹண்டிங் அண்ட் யூனோ அண்ட் ஃபார் வார், பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல். ஸோ அந்த மாதிரி டயத்துல வந்து தே யூஸ் இட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பசஸ், மேக்கிங் யூஸ் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வார்க்கு யூஸ் ஆகுமோ அதெல்லாம் வந்து தேவர் மேக்கிங் இட் வித் ரெஸ்பெக்ட் டு காப்பர். மீன்வைல் இந்த காப்பர் கிடைச்ச உடனே காப்பரை வந்து வச்சிருந்து அவங்க வந்து when they started making different materials, they were also started getting other materials. அதுக்கப்புறமா slowly it went to bronze because there were places காப்பர் வந்து ஜிங்கோடையும் இருந்தது, டின்னோடையும் இருந்தது. மெயினா டிங்க் இந்த இனிஷியல் ஸ்டேஜ். அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் வச்சுக்கோங்க. அது வந்து காப்பர் டின், அது வந்து வி கால் இட் அஸ் அலாய். அதாவது காப்பரும் டின்னும் ரெண்டு சேர்த்து உருக்கி ஒரு தனி மெட்டீரியல் பண்ணலாம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் காப்பரை விட வேற மாதிரியா இருந்தது. அது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதை எப்படி வேணா பண்ண முடியும், ஷேப் பண்ண முடியும். காப்பர் பண்றது கஷ்டம். ஆனா காப்பர் டின் தான் முதல் ஆச்சு, அதை பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கப்புறம் பிராஸ் தான் பித்தளைன்னு சொல்லுவாங்கல்ல, காப்பர் ஜிங்க். ஸோ ஒவ்வொன்றும் கிடைச்சிருக்கு. ஸோ அது மெயினாக அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 இயர்ஸ் வந்து போக 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 பீப்புள் ஸ்டார்டட் யூசிங் இட். நீங்க பாத்தீங்கன்னா இது முதல்ல ஆரம்பத்துல இந்த தே ஸ்டார்டட் யூனோ trying to make different materials, and then they are also able to get a hold for the various things. இந்த டயத்துல தான் அந்த ஸ்மெல்டிங்னு ஒரு ப்ராசஸ். ஸ்மெல்டிங்னா என்னன்னா, இட் இஸ் நாட் நெசசரிலி யூ கெட் காப்பர் ஆஸ் அ காப்பர் மெட்டல் எல்லா இடத்துலையும். ரொம்ப குறைச்ச நாள் இடத்துல தான் அந்த காப்பர் மெட்டல் கிடைக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல காப்பர் வந்து காப்பர் ஓர். இந்த ஓர்னா வந்து காப்பர் காம்பவுண்ட்ஸ், அது ஆக்சைடா இருக்கலாம், இல்லை சல்ஃபைடா இருக்கலாம், இல்லை ஆக்சி சல்ஃபைடா இருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்ம்ல கிடைக்கும் காம்பவுண்டு விச் இஸ் அவைலபிள் இன் நேச்சர் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், இல்லையா? அதை எடுத்து அதை உடச்சி அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் when you do it in a furnace மெல்ட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும், அந்த காப்பர் மெட்டல் கீழே வரும். அந்த காப்பர் மெட்டலை எடுத்து அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் மோர் pure, then you can do even electrolysis and things like that. So இப்படிதான் வந்து இந்த ஸ்மெல்டிங்கை பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் over a period of time people learned also how to smelt it in a proper way. அதே போல அந்தந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்தந்த இடத்துல வச்சிருந்து அதை எப்படி வந்து வெவ்வேறு மெட்டலோட சேர்த்து அது, ஏன்னா இன்னொரு மெட்டலை தூக்கி போட்டீங்கன்னா அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் குறையும். அந்த மெட்டலை சேர்த்து ஆனால் அதை வந்து சாலிடா பண்ணும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேரி ஆகும், எஸ்பெஷலி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் and various other properties. So that is what man was doing it. வேற எந்த எலிமெண்ட்டுக்கும் இவ்வளோ ஒரு வெரைட்டியே கிடையாது. அதனால தான் நான் என்னுடைய டைட்டில் கொடுத்தேன் யூபிக்விட்டஸ் சொல்லிட்டு. அப்படின்னா எங்கும் எல்லா இடத்துலையும் அது பரவி இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெட்டல். ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுறதுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்லை எதுலையோ வந்து கோல்டு மெடல் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி மதிப்பு உண்டு.
அதுக்கப்புறம் சில்வர் மெடல்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தான் காப்பர். ஸோ இது வந்து ஜென்ரலா பிரான்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிரான்ஸ் மெட்டல். அது காப்பருங்கிறது பியூர், பிரான்ஸா இருக்கும்போது அது வந்து அலாய். ஸோ அதுக்கு வந்து நம்ம அவ்வளவா மதிப்பு கொடுக்கல. ஆனா ஒரு 7000 8000 வருஷம் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் வேஸ் காப்பரோட யூஸ் வந்து இஸ் அன்பிலீவபிள். அதோட கெமிஸ்ட்ரியும், நான் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த கெமிஸ்ட்ரி வந்து இந்த சாலிட் ஸ்டேட்ல திடவ ரூபத்துல அந்த கெமிஸ்ட்ரி எப்படி மாறுறது அப்படிங்கிறது நான் மேபி இங்க ஒரு ஒரு சில ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து வெறும் மென்டரிங் லெக்சர். ஸோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா அதை உங்களை போர் அடிக்க போறது இல்லை. 1 மணி நேரம் அதை போட்டு ஒரு ஐடியா கொடுக்க போறோம் உங்களுக்கு. எப்படின்னா இந்த காப்பரை வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அண்ட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களால கனெக்டும் பண்ண முடியும். நாளைக்கு வந்து இந்த ஸ்டெர்லைட்ல கம்பெனியில ஏன் அந்த கம்பெனி எங்க வந்தது, இப்போ இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது சிலத்துல அவுட்லைன் பண்றேன். நான் ஒரு ஏன்ஷியன் இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி காப்பர் வெவ்வேறு பொருள் தான் யூஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா, சிவிலைசேஷன்ல வந்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ல தான் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு பிரான்ஸ் ஏஜ் மாதிரி இருந்தது. ஆனா இந்தியாவில் வந்து இந்த காப்பர் ஏஜோ இல்லை பிரான்ஸ் ஏஜோ இல்லை. கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் இமீடியட்டாவே வந்து இட் பிகேம் அயர்ன் ஏஜ். ஸோ அந்த பீரியட் ஓவர்லேப் பீரியட் இருந்தாலும் இது மோஸ்ட்லி இந்த நார்த்லேருந்து தான் இங்கே வந்திருக்கு. ஹரப்பா மேலேருந்து அங்கேருந்து அந்த சிந்துவெளி நகரத்துலேருந்து தான் கீழே இறங்கியிருக்கு. இது வந்து இந்த காப்பர் இதெல்லாம் வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எகெயின் 3000 4000 இயர்ஸ் முன்னாடி இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. மேல உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெசல் இன்னைக்கும் கூட நம்ம ஊர்ல வந்து சில இடத்துல எல்லாம் இந்த மாதிரி குண்டாலாம் கிடைக்கும், அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோல இருந்து கண்டுபிடிச்ச இதெல்லாம் மியூசியத்துல இருந்து எடுத்த படங்கள். அதுக்கப்புறம் இந்த லேடி இருக்காங்களே, இது வந்து டான்சிங் லேடிங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலர் எகெயின் ஃப்ரம் ஹரப்பாலேருந்து வந்த இது வந்து பிரான்ஸ் பீஸ். அது அந்த நக்கெட்னு சொல்லுவாங்க, அந்த பலாக்கட்னு ஜபல்பூர், அது வந்து இந்த மத்திய பிரதேஷ். அது வந்து நக்கெட் வந்து பியூர் காப்பர் மெட்டல். அதுக்கு பக்கம் அந்த புத்தா ஸ்டாச்சு. இப்போ வந்து ஆக்சுவலா நார்த்ல எடுத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன்னும் நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தா அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த மோஸ்ட்லி எல்லாம் அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சுஸ்லாம். இப்போ இந்த ஸ்ரீலங்கா இல்லைன்னா அந்த மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரி போனாலும் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி பிரான்ஸ்ல இருக்கிற புத்தா ரொம்ப ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் கீழே இருக்கிறது வந்து ஒரு பெரிய கேனன் பீரங்கிமாங்கல. அது நார்மலா கேனன் அயன்லயே இருக்கும். ஆனா இது வந்து இந்த பீரங்கி வந்து பிஜப்பூர்ல இருக்கிறது, கர்நாடகால. இது வந்து பேசிக்கலா வந்து பிரான்ஸ்ல பண்ணது. இந்த பிரான்ஸ்லயும் வெவ்வேறு மாறின்னு இருக்கும். மோஸ்ட்லி பிரான்ஸுங்கும் போது நம்ம வந்து காப்பரும் டின்னும் தான். பட் இது தவிர்த்து மேபி அதர் திங்ஸ் ஆல்சோ தே வில் ஆட். அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நம்ம தேவையில்லை. பட் அது மெயினா எதுக்கு ஆட் பண்றாங்கன்னா, அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அதனுடைய குவாலிட்டிஸ் வந்து நிறைய வேரி ஆகும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு கன்ல வந்து ஒரு நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பயங்கர இந்த ஃபயர் வரும்போது அது வெடிக்காம அது உடையாம இருக்கிறதுக்காக தே ஆட் வேரியஸ் அதர் எலிமெண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் இன்னும் நம்ம வந்து நீங்க வீட்டுல போய் பாருங்க எவ்வளவு காப்பர் உங்ககிட்ட நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது ஜஸ்ட் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக எங்க வீட்டுல இருக்கிற காப்பர் என்னென்னலாம் காப்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் காப்பர் காயின்ஸ். அன்பார்ச்சுனேட்லி எதுவும் நம்ம ஊர் காயின் எதுவுமே எங்கிட்ட இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து மெயினா வந்து இந்த காப்பர் பென்னிஸ்ங்கிறது வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் அமெரிக்கன் காயின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இதுலயே இந்த காயின் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். அதெல்லாம் இப்போ ரீசெண்டா கொண்டு வந்தது. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் டார்க்கிஷ் ஆயிருக்கும். அந்த டார்க்கிஷ் ஆயிருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது. அது தவிர்த்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும், சிலதெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். எல்லாத்துலயுமே காப்பர் இருக்கு. எல்லாத்துலயுமே காப்பரோட பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்லயோ இல்ல கொஞ்சம் கருப்பான கலர்லயோ இருக்கிற காப்பர் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி பியூர் காப்பர். அதனாலதான் அந்த பழமொழி சொன்னேன் நான். என்ன அண்ட் அதுல வந்து இட்ஸ் மை மோஸ்ட்லி இது வந்து காப்பர் செல்லா காசுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஊர்ல உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி நடக்கிறது. அந்த கெமிஸ்ட்ரி பின்னாடியே சொல்ல போறேன். நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி கருப்பா இருக்கு. அந்த கருப்பா இருக்குன்னா இப்ப என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னுல பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காயின்ல ஒயிட்டா இருக்கு. அது வந்து ஆக்சுவலா வந்து நிக்கல் சேர்ந்தது. ஆனா நிக்கல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலே 5% 10% நிக்கல் ஆனாலே ஒயிட் ஆயிடும் மெட்டல்.
இது ரெட்டிஷ் ப்ரௌன்ல இருக்கிற காப்பர் வந்து ஒயிட் ஆயிடும். ஸோ ஒரு கலரை வச்சுட்டு நம்ம இந்த காப்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்றது கஷ்டம். நீங்க விக்கிரகத்திலயும் நிறைய பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கோவில் எல்லாம் நீங்க வந்து நிறைய இதுல வேற மெட்டல் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நடுப்புற இருக்கிற பிக்சர் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய அந்த பழைய விளக்கு இதெல்லாம் நம்ம ஊர் பூரா சவுத் இந்தியால ரொம்ப காமன். கோவில் எல்லாம் எல்லா விளக்கும் வந்து இருக்கும். மோஸ்ட்லி ஒன்று வெங்கலமா இருக்கும், இல்லை மெயினா பித்தளையா இருக்கும். அது வெயிட்டை வச்சுன்னு சொல்லலாம். டின் இருந்ததுன்னா வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஜிங்க் துத்தநாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது காப்பர் ஜிங்க் இருந்ததுன்னா அதுல வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். இந்த பித்தளை வந்து என்னென்ன பொருள் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பார்க்கும். இப்ப நீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே வந்து சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பழுப்பாயிருக்கும், சில இடத்துல கலர் கிரீன் ஆயிருக்கும். பட் அவ்வளவு கிளியரா தெரியல இதுல. இந்த மூணாவதா ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 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 கெட்டில் மாதிரி இருக்கும், ஒரு டீ கெட்டில் மாதிரி இருக்கும். அது வந்து சமோவான்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல நார்த்ல. அது வந்து பேசிக்கலா பெர்ஷியால இருந்து வந்தது, அதுக்கப்புறம் ரஷ்யால இருந்து வந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த பீஸ் வந்து காஷ்மீர்ல இருந்து வந்தது. அந்த பீஸ் நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் இருக்கும். அதாவது வந்து அந்த காப்பர் கெட்டில் மாதிரி இருக்கு. அது இந்த கிரீன் வர்றதே அது வந்து காப்பர் பாத்திரம்னு அர்த்தம். நம்ம பழைய காலத்துல எல்லாம் பியூர் காப்பர் பாத்திரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீனா இருக்கும். களிம்புன்னு சொல்லுவாங்க. இந்த களிம்புங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த காப்பர் வந்து இட் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். காப்பர் மெட்டல் வந்து இட் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ். பட் அந்த ஆக்சிடேஷன் வந்து இப்ப நீங்க இந்த நாணயத்தை பார்த்தபோது கருப்பா இருக்கீங்களே, அந்த இடத்துல அது காப்பர் ஆக்சைடா ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா குப்ரஸ் ஆக்சைடு. ஏன்னா காப்பர் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல போகும், ஒன்று +1 ஒன்று +2. ஆக்சுவலா ஹோல் கெமிஸ்ட்ரி ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கெமிஸ்ட்ரி காப்பரே இதுல தான், இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரி ஆகிறதுலாம். சரி, இந்த குடுவை நீங்க பாருங்க, இந்த இது இந்த டீ பாத்திரம் அது இது வந்து இப்போ கேரளால நம்ம ஊர்ல கூட பின்னாடி சவுத் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீ ஷாப்ல எல்லாம் அந்த பழைய காலத்துல பாய்லர் வச்சிருப்பான், டீ பாய்லர்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி ஷேப்ல இருக்கும். அது எல்லாமே பழசுல எல்லாமே காப்பர் பாத்திரத்துல. ஏன் வந்து அப்ப அந்த சமயத்துல காப்பர் பாத்திரம் யூஸ் பண்றாங்கன்னா, காப்பருக்கு 2 ப்ராப்பர்ட்டி உண்டு. ஒன்று வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது நம்ம ஹீட்டை கொடுத்தோம்னா அது இமீடியட்டா அந்த ஹீட்டை வந்து பண்ணும், டக்குன்னு ஹீட்டை ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள தண்ணி போட்டீங்கன்னா அது ஈஸியா பாயில் ஆகும். அதனாலதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்க மற்ற மெட்டலோட பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வேற மெட்டலுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று வந்து என்னன்னா எலக்ட்ரானிக் கண்டக்டிவிட்டி. அதனாலதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே காப்பர்ல இருக்கும். ஆனால் காப்பர் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்காது. மெனி இடத்துல வந்து என்ன ஆகும்னா அலுமினியம் ஒயர் போடுவாங்க. பட் காப்பர் இஸ் பெட்டர். ஓகே, ரைட்டா. இன்னொன்று வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்டா மாதிரி இருக்கு, அது வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுல வந்து நிச்சயமா ஒரு லெட் கலந்துருக்கு. இதுக்கு நடுப்புற இருக்கிற பிக்சர் கீழே இருக்கிறதுல வந்து அது வந்து பித்தளை, அதை தொட்டாலே தெரியும் அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கிறது. இந்த பக்கத்துல டிபிக்கல் காப்பர் டவரா. நீங்க காப்பர் டவரா அதை வச்சீங்கன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னதான் தேய்ச்சாலும் புளி போட்டு தேய்ப்பாங்க. புளி ஏன் போட்டு தேய்க்கிறாங்கன்னா, புளியில இருக்கிறது வந்து அசிட்டிக் ஆசிட், வினகர் இல்லையா. அதை வந்து தேய்ச்சாங்கன்னா மேல இருக்கிற அந்த கலர் போயிடும், அந்த ஆக்சிடேஷன், அந்த காப்பர் ஆக்சைடு போயிடும். அது அதனால பல பழக்கம். ஆனா அது ஈஸியா ஆக்சிடைஸும் ஆகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபார் லாங் டைம், 4,000 5,000 years, people realized it. காப்பர் இஸ் நாட் வெரி டாக்ஸிக். ஏன்னா அந்த களிம்புனா டாக்ஸிக்கும்பாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதனாலதான் ரொம்ப நாளா அதை வந்து தண்ணியும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல காப்பர் வந்து டாக்ஸிக் கிடையாது. அதுக்கப்புறம் காப்பரோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டின்னா இது வந்து யூ கேன் ரீசைக்கிள் இட். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அது இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த கம்பேர்ட் டு எனி அதர் மெட்டல், காப்பர் மெட்டலை ஈஸியா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம். எவ்வளவு 100% ரெக்கவர் பண்ண முடியும் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும். ஸோ தட் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங்க் அபவுட் காப்பர். பழைய காலத்துல வந்து இந்த இப்படி பண்ணாங்கன்னா இந்த மெட்டலர்ஜி, அதாவது இந்த ஸ்மெல்டிங் பண்ணி காப்பர் வெளியில் எடுக்கிறது. அதாவது காப்பர், ஏன்னா எல்லா இடத்துலையும் காப்பர் மெட்டலாவே இல்லையே, காப்பர் ஓர்ஸ் இல்லை மோஸ்ட்லி. காப்பர் கார்பனேட், காப்பர் ஆக்சைடு, காப்பர் சல்ஃபைடு, காப்பர் அயர்ன் சல்ஃபைடு, இந்த மாதிரி ஒரு பல கலவைகள் இருந்தது தான் அந்த ஓர்ஸ் எல்லாமே. ஸோ அதை இந்த ஸ்டோனை எடுத்து அதுக்கப்புறம் அதை உடச்சி அந்த மாதிரிலாம் பண்றது. இது நம்ம ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வில்லேஜஸ்ல எல்லாம் பார்க்கலாம். வந்து ஒரு சாதாரண அடுப்பு வச்சுக்கிட்டு, நார்மல் அடுப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஃபயர் ஜாஸ்தியா இருக்கும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிற பழைய காலத்து மெட்டல் பீசஸ்லாம் இருந்ததுன்னா கொடுங்க, அதை மெல்ட் பண்ணி நாங்கள் வந்து புது புது மோல்டு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இது ரொம்ப காமன் நம்ம ஊர்ல. ஸோ எசென்ஷியலி இட் இஸ் அ ப்ராசஸ் லைக் ஸ்மெல்டிங். ஓகே, இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் இருக்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 இயர்ஸா இது வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க, அதை வந்து ஆஸ் அ பீரியட். ஓகே,
நான் இதுல என்ன காமிக்கிறேன்னா நம்ம ஊர்ல எங்க காப்பர் கிடைக்கிறது, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தேதியில வந்து பீப்புள் ஆர் ஒரிட் காப்பர் நம்ம யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கு. பாயிண்ட் அவுட் சம்பர். ஆனா காப்பர் நம்ம கிட்ட எவ்வளவு இல்லை. 3 இடத்துல தான் காப்பர் வந்து இந்தியால கிடைக்கிறது. ஒன்னு ராஜஸ்தான்ல இந்த K3ன்னு ஒரு மைன்ஸ், அதாவது அஜ்மீர் பக்கத்துல இருக்கு. ஜெய்ப்பூர்ல இருந்து கொஞ்சம் தூரம், இல்லைன்னா அஜ்மீர் பக்கத்துல இருக்கு. இன்னொன்னு வந்து இதுல ஜார்க்கண்ட்ல இருக்கு. தட் இஸ் யூனோ த செகண்ட். மூணாவது வந்து மத்திய பிரதேஷ்ல கொஞ்சம் அவைலபிள். இந்த பலாக்கட்ங்கிறது தான் நான் காமிச்சேன் முன்னாடி, நகட் காமிச்சேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான், நார்த்ல இங்கே தான். ஸோ நம்ம சவுத்துல இவ்வளோ பிரான்சஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே எல்லாமே காப்பர் மேலேருந்து தான் வந்திருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இதான், இந்த பக்கத்துல வந்து ஓர்ஸ் காமிக்கிறேன் நான், இதெல்லாம் எப்படி வெவ்வேறு கலர்ல இருக்குங்கிறது. திஸ் இஸ் அனதர் பியூட்டி அபவுட் காப்பர், பிகாஸ் த காப்பர் ஷோஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஈவன் இன் த சாலிட் ஸ்டேட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன்லயும் காப்பர், ஜென்ரலா காப்பர் 2+ காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ப்ளூ கலர் சொல்யூஷனா இருக்கும். குப்ரஸ் காம்பவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கலர்லெஸ்ஸா இருக்கும், இன்னும் லைட் ரெட்டிஷ் கலர், டிபெண்டிங் ஆன் த காம்பவுண்ட். ஓகே, மெயினா வந்து காப்பர் கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஓர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ், இதெல்லாம் இந்தியன் ஸ்டோன்ஸ்னாலே எல்லாமே கலந்துருக்குன்னு அர்த்தம். மினரல்னா ஒரே ஒரு காம்பவுண்டு, ஸ்டோன்ஸ்னா பல காம்பவுண்ட் கலவைகள். அதுதான் அதை காமிக்கிறோங்க வெவ்வேறு. குப்ரைட்டுங்கிறது காப்பர் ஆக்சைடு, சால்கோசைட்டுங்கிறது காப்பர் சல்ஃபைடு, ஸோ கோவிலைட்டுங்கிறதும் காப்பர் சல்ஃபைடு, மேலக்கைட்டுங்கிறது காப்பர் கார்பனேட்டு, அசுரைட்டுங்கிறது காப்பர் கார்பன். இந்த மாதிரி நிறைய காமன் மினரல்ஸ் விச் ஆர் அவைலபிள். நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே, அதாவது இந்தியாலேயே டிபெண்டிங் ஆன் த டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இப்போ வந்து நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இது மேல இருக்கிறது வந்து ஈஸ்ட் இந்தியன் பிரான்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5th 6th 7th செஞ்சுரியில அவங்க வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, அதுவும் புத்திஸ்ட் பீரியட், நிறைய வந்து உங்களுக்கு புத்தா ஸ்டாச்சூஸ் எல்லாம் அங்க கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த பஸ்தர் பிரான்ஸுங்கிறது, இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜார்க்கண்ட் ஏரியா மத்திய பிரதேஷ் மேல இருக்கிறது, கிட்டத்தட்ட இந்த யூபி பக்கத்துல. இந்த பஸ்தர் பிரான்சஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மோஸ்ட்லி இந்த வில்லேஜ் லைஃப் தான் நார்மலா பண்ணியிருப்பாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியால மோஸ்ட்லி இந்த ஏதாவது இந்த நேபாள் பார்டர்ல, இல்லைன்னா வந்து ஈஸ்டர்ன் யூபியில நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மோர் ஆஃப் அ புத்தா இது இருக்கும். இங்க கீழே இறங்கி வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, கீழே வந்து இந்த டெக்கன் ரீஜனுக்கு கீழே வந்தீங்கன்னா, கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டுல, ஆந்திரா, கர்நாடகாலன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து சவுத் இந்தியன் பிரான்சஸ். இதுல வந்து இதை பத்தி ஒருத்தர் பழைய ஒரு ஐஜிகார், இந்த கல்பாக்கம் இது அட்டாமிக் இருக்கு இல்லையா, அங்க வந்து இருந்த ஒரு பல்தேவ் ராஜன் டைரக்டரா இருந்தவர். அவர் அந்த புக்கை எழுதார். இன்னைக்கு அவர் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. ஹீ ரோட் அ புக் ஆன் வேர் காட்ஸ் கம் அலைவ். கிடைச்சா படிங்க, இல்லைன்னா இன்டர்நெட்லயே இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். அது எப்படி இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு எல்லாம் பண்றாங்கன்னு. பட் இந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ்பிசிட் கார்விங்ஸ் பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கிறது சவுத் இந்தியன் பிரான்சஸ்க்கு. ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம், நம்ம ஊர்ல சோழ சார பாண்டியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தே பெய்டு லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ஆல் திஸ் ஆர்ட் ஒர்க். அவங்களும் வந்து தே ப்ராபப்ளி paid well to the skilled people. அதனால்தான் வந்து they were able to get better skilled people from different parts of the country, and they made very very exquisite இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நைஸ் ஒர்க் இருக்கும்னு தெரியுது, நல்லா எவ்வளவு கார்விங் எல்லாம் இந்த பிரான்ஸ்ல. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் ரியலைஸ்ட் இட். காப்பரை வந்து நிறைய எலிமெண்டோட மிக்ஸ் பண்ணி வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்துருக்கேன். இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் தட் பர்டிகுலர் வெப்சைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா காப்பரோய்டுக்கு எதெல்லாம் ஈஸியா கலக்கலாம்னா 2 கலவைன்னா அது வந்து கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகணும், அப்பதான் அலாய்னு சொல்லுவோம். இல்லைன்னா தனித்தனியா இருந்ததுன்னா அது வந்து காம்போசிட் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா ஜிங்க், ஆர்சனிக், கோபால்ட், லெட்னு நிறைய மெட்டலை வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி வெவ்வேறு அலாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு சொல்றாங்க அரௌண்ட் 470 480 டிஃப்ரெண்ட் அலாய்ஸ் வந்து காப்பர் மெட்டீரியல்ஸ் கேன் பி டன். நீங்க ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க பழைய காலத்து பிரான்ஸ், அது வந்து ஏன்ஷியன்ட் அலாய்ஸ்ங்கிறது ஃபார் ஆல்மோஸ்ட் 6000 7000 இயர்ஸ் ஓல்டு. அது எல்லாமே மோஸ்ட்லி காப்பர் டின். அதெல்லாம் வந்து காயின் பண்றதுக்கு, வெப்பன் பண்றதுக்கு, டூல்ஸ், ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பெல் மெட்டல், இந்த கோவில் எல்லாம் பெரிய பெரிய மணி இருக்குமே, அதெல்லாம் மேட் ஆஃப் பெல் மெட்டல், ஹெவியா இருக்கும்.
ஸோ இந்த மொமெண்ட் நீ புட் டின் என்ன ஆகும், அதோடைய வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், ரைட்? அது ஒன்று. அப்புறம் வந்து கொஞ்சம் குறைச்சலா கொஞ்சம் பாஸ்பரஸ் நிக்கல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எந்த இடத்துல என்ன ஓர் கிடைக்குதுங்கிறத பொறுத்து இருக்காது மெயினாக. அதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அக்ராஸ் த கண்ட்ரி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிராஸ் இஸ் த வெரி வெரி காமன் திங். இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரென்த்து, மெஷினபிலிட்டி, ஏன்னா அதை வந்து எப்படி வேணா வெவ்வேறு ஷேப்பில் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வேர் ரெசிஸ்டன்ஸு, ஹார்ட்னஸ்ஸு, கலர் சேஞ்சும் வந்து ரொம்ப. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பராக இருந்தால் ரெட் கலரில் இருக்கும், ஆனால் இது மாதிரி பிராஸாக இருந்ததுன்னா எல்லோ கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், ஐ மீன் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸு, அது எல்லாத்துக்கும் இட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் அனதர் திங் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் டாக்ஸிசிட்டி, முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு மாதிரி அவ்வளோ ஈஸியாக கரோட் ஆகாது. அயன் ஈஸியாக கரோட் ஆகும், இது வந்து கரோட் ஆகாது. அதனாலையும் இன்னொரு ரீசன் வை காப்பர் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கன் மெட்டல்ங்கிறது ஜென்ரலாகவே இன்னொரு 2-3 மெட்டல், மோஸ்ட்லி டின்னு லெட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். டின்னு இருக்கும், ஆனால் லெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து பஞ்சலோகம்பாங்க. பஞ்சலோகத்தில் வந்து மெயினாக காப்பர், கோல்டு, சில்வர், கோல்டு கொஞ்சம், சில்வர் கொஞ்சம். இந்த கோவில் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பஞ்சலோகம்னு. நார்த்தில் வந்து அஷ்டலோகம்பாங்க, 8 லோகம் போடுவாங்க, 8 மெட்டல் போடுவாங்க அதில். இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 70-80 இயர்ஸாக காப்பர் நிக்கல் அலாய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அதனுடைய கரோஷன் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் கேரளா பக்கம் போனீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஒரு நெட்டு பண்ணுவாங்க, ஒரு வலை, அதெல்லாம் மெயினாக வந்து நிக்கல் போட்டு பண்ணது. இப்போ இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல் என்னென்னா பெர்லியம் சேர்ந்த காப்பர் தான் ஹார்டஸ்ட் நோன் அமாங் த அலாய். ஆல்மோஸ்ட் இட்ஸ் நாட் ஆஸ் ஹார்ட் ஆஸ் டைமண்ட், பட் அதோட ஹார்டஸ்ட் இஸ் வெரி வெரி ஹார்ட். ஓகே. அப்புறம் இது காப்பர் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா காப்பர்னால நிறைய ப்ராப்ளம் நடக்குது. ஸ்டெர்லைட்லையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எத்தனை மெட்டீரியல், நீங்கள் மொபைலே எடுத்துட்டீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். காப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் இருக்கிற மெனி திங்ஸ், காப்பர் ஒயர் இருக்கு, காப்பர் இது பேட்டரியில் காப்பர் எலக்ட்ரோட்ஸ் இருக்கு, இது மாதிரி நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாஸ்தி கிடைக்கிறது காப்பர் சோர்சஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சிலி, பெருன்னு இந்த லாட்டின் அமெரிக்கால தான் ஜாஸ்தி. ஓகே. அண்ட் சைனா இந்த மாதிரி இடத்துல தான் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம இந்தியா இதில் டசன்ட் ஃபிகர் அட் ஆல். மீதி கண்ட்ரில தான், அதர் கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் இருக்கு நம்ம இந்தியாவில். அதனால தான் வி ஆர் ஆல்வேஸ் ஒரிட் அபவுட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அனதர் திங். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இந்த பிராஸ் வந்து இஸ் நாட் ஒன்லி மேல்லிபிள், நல்லா வளைக்கிறது, இட் ஹாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அக்கோஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு பிராஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா அதனுடைய ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வெங்கல குரல்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மேலே அந்த அடிச்சாங்கன்னா அந்த சீர்காழி கோவிந்தராஜருக்கு தமிழ்நாட்டில் அந்த அவர் பாடினார் எங்கள் டைமில், இப்போ உங்கள் டைமில் தெரியாது எனக்கு. ஸோ அவர் வந்து குரல் வந்து வெங்கல குரல்பாங்க. ஸோ வெங்கலத்தை அதனால தான் சொல்றது. ஏன்னா அதோட தனி அந்த நீங்கள் அக்கோஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வந்து பெயிண்டிங்ல எல்லாம் அப்பெல்லாம் மினரல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் இந்த சிந்தட்டிக் பெயிண்டிங்லாம் இப்பதான் ஒரு 100-150 வருஷமா தான். இந்த சிந்தட்டிக் பெயிண்ட்ல நிறைய இந்த பிளாஸ்டிக்ஸ், பாலிமர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு, ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இதெல்லாம் டைஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆல்சோ நாட் குட் மெட்டீரியல்ஸ் ஃபார் டாக்ஸிசிட்டி ஜாஸ்தி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஜாஸ்தி எக்ஸெட்ரா. ஸோ மெடீவியல்ல இந்த பழைய காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய இன்ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம சவுத்துல வந்து காப்பர் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணல, ஏன்னா காப்பர் காம்பவுண்டே கிடைக்கல. ஆனால் ராஜஸ்தான்ல கிடைச்சிருந்ததுனால 2 காம்பவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா மேலக்கைட்டுமாங்க. மேலக்கைட்டுங்கிறது இந்த கிரீன் கலர் ஸ்டோன், அது ஆக்சுவலாக பேசிக்லி காப்பர் ஹைட்ராக்சி கார்பனேட். சில சமயத்தில் காப்பர் பேசிக் கார்பனேட் சொல்லுவாங்க, ஆனால் அது காப்பர் ஹைட்ராக்சி கார்பனேட் சொல்லுவோம். இன்னொன்று வந்து வெர்டிகிரிம்பாங்க, அது வெறும் காப்பர் அசிட்டேட். நீங்கள் ஒரு காப்பர் எடுத்துட்டு அதில் வந்து இந்த டைமரின்ட போட்டு ஒரு சுரண்டினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா காப்பர் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். நைஸ். இதெல்லாமே சாலிட் காம்பவுண்ட். ரிமெம்பர், இதெல்லாம் வந்து லிக்விட் கிடையாது, எல்லாமே சாலிட் காம்பவுண்ட். இன்னொரு ப்ளூ கலர்ல பார்த்தீங்கன்னா அசுரைட்டும்பாங்க. அசுரைட்டுங்கிறது இந்த காப்பர் ஹைட்ராக்சி கார்பனேட், பட் காம்போசிஷன் ரெண்டுக்கும் வேற. எது மேலக்கைட்டுக்கும் அசுரைட்டுக்கும் வேலை. அது ரெண்டுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ரெண்டு காப்பர் கசின் போவாங்க, அதுக்கு ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. இப்போ ஜென்ரலா நீங்க இந்த கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருக்கு லெட் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க, லெட் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். எல்லோக்கு வந்து ரொம்ப காமனா இருக்கிறது இந்த லெட் இன் எல்லோஸ் அந்த மாதிரிலாம். ஆரஞ்சு ரெட்டுக்கு இதோ
காமனா லித் ரெட் லெட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ப்ளூல அல்ட்ராமெரைன் இதெல்லாம் வெல் நோன். எஜிப்சியன் ப்ளூங்கிறது பழைய காலத்துல காப்பர் சிலிகேட், அதுவும் காப்பர் காம்பவுண்ட் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷம் முன்னாடி எஜிப்சியன்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா எஜிப்சியன் ஆல்சோ லவ்ஸ் இந்த என்ன அழகு சாமான்கள்லாம் நிறைய பண்றது. அவங்க வந்து ரொம்ப காஸ்மெட்டிக்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாக்குக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து கார்பன் பிளாக் தான். எனி சோர்ஸ் கார்பன் சோர்ஸ் எடுத்துக்கங்க, நாரையில் எடுத்துட்டு அதை பேர்ன் பண்ணீங்கன்னா யூ கெட் அ கார்பன். அதை வந்து ஒரு கிளாஸ் மேலே அப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் அ பிளாக். ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட் உண்டு. இந்த இதுல ரொம்ப முக்கியமான காப்பர் காம்பவுண்ட் மேலக்கைட் வெரிடிகிரிஸ்னு. இதெல்லாம் வந்து நம்ம யூரோப்பியன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அங்கே அந்த காப்பர் காம்பவுண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால. ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா அந்த காப்பர் காம்பவுண்ட்ஸ்லாம் மச் ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய டைஸ் எல்லாம் வந்து தே மே நாட் பி வெரி ஸ்டேபிள், பட் இன் ஆல்சோ இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் பொல்யூஷன் இல்லையா. அந்த மேலக்கைட், அசூரைட் இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. ஏன்னா மினரல்ஸ் ஆர் வெரி ஸ்டேபிள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். தே லிவ் ஃபார் அ லாங் டைம் இல்லையா. இது வந்து ஒரு டிபிக்கல் ராஜஸ்தான் பெயிண்டிங் ஆக்சுவலா. மீதி அதை விடுங்க. இது இப்போ ராமன்கிற ஒரு ஸ்பெக்ட்ராஸ்கோபி டெக்னிக் வச்சுன்னு அதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த இதெல்லாம் சொல்ல போறது இல்லை. பட் இந்த பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து இட் இஸ் கமிங் மெயின்லி ஃப்ரம் அசுரைட். அண்ட் கிரீன் கலர் வந்து வர்டிகிரியோ இல்லைன்னா வந்து மேலக்கைட்லயோ இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ஜென்ரலா இந்த பிக்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ மியூசியம், அதில் கன்சர்வேஷன், அது வந்து ப்ரிசர்வேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து அவ்வளவா நம்ம வந்து ஒரு ஸ்ரத்த காமிக்கிறது இல்லை. we don't pay much attention, but it is very very important. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த டாக்கே மெயினா இதெல்லாம் நீங்க பார்க்கணும், யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து என்னாகும், நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து வெவ்வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பழைய காலத்து பெயிண்டிங் இருந்ததுன்னா அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு மேலே ஏதாவது வச்சு நடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் மே கெட் டிசால்வ்ட். அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி சால்ட் ஃபார்மேஷன் ஆகலாம், சம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆகலாம், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹியூமிடிட்டி, பொல்யூட்டன்ஸ், கண்டாமினேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சல்ஃபைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. வெளியே எடுத்துக்கங்க, ஸ்டெர்லைட்ல வந்து நிச்சயமா வந்து காப்பர் சல்ஃபைடை யூஸ் பண்றாங்க. நிறைய சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில வருது. அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு போய் ரியாக்ட் ஆகும். நீங்களே போய் பாருங்க, எத்தனை பேர் வீட்டுல காப்பர் பாத்திரம்லாம் வந்து கலர் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அந்த இதெல்லாம் பண்ணாதான் முடியும், தெரியும். ஸோ இது வந்து பெயிண்டிங் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும். பழைய காலத்து பெயிண்டிங்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும், ஐ மீன் அதை ப்ரிசர்வ் பண்ணுறது. ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா. நம்ம வந்து 500, 5000, 6000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்து தானே தெரியுது. நம்ம ஊர்ல இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன், நான் செல்லா காசுலயும் செப்பு இருக்கும்னாங்க. நாங்கள் செல்லா காசுலாம் வச்சுக்கல. இன்னைக்குதான் நம்ம யோசிக்கிறோம் அதை பத்தி. ரைட்டு. நவ் மிரர் அப்படின்னா, கண்ணாடின்னா வெறும் கண்ணாடி கிடையாது, கிளாஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளாஸ் வந்து இது பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன ஒரு மைல் இதுல வந்து ஒரு கண்ணாடி இருக்கு. இது வந்து வெறும் காப்பர் கண்ணாடி. காப்பர்னா பியூர் காப்பர் கிடையாது. இது காப்பரோட டின்னும் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 33% டின்னு, காப்பர் டின் அலாய். இது வந்து கேரளால வந்து ஒரு குடிசை தொழில். கேரளால வந்து கோட்டயம் பக்கத்துல இது வந்து குடிசை தொழில். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே நாங்க இது எங்க வீட்டுல எடுத்தது. எங்க வீட்டுல பின்னாடி இருக்கிற அந்த கார்டன் அப்படியே தெரியுது பாருங்க, எவ்வளவு கிளியரான்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ பியூர் மெட்டாலிக் மிரர். இது வந்து என்ன, இஸ் இட் நோன் ஒன்லி நவ்? இல்ல அவங்க எஜிப்சியனுக்கு அன்னைக்கே தெரியும். எப்ப 5000 வருஷம் முன்னாடியே தே ரியலைஸ்ட் இட் தட் இந்த டின்னு போட்டா இதோட ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாகும். ஆனா இட் கிவ்ஸ் அ ரிஃப்ளெக்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த ரிஃப்ளெக்டிவிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணனா ஒன்று குறையும். அதை ரெண்டையும் இப்படி பேலன்ஸ் பண்றாங்கிறது தான் வந்து இந்த மிரர் பேசிக்கலா. எனிவே அந்த டீடைல்ஸ்க்கு நம்ம போக வேண்டாம், பிகாஸ் தட் இன்வால்வ்ஸ் டூ மச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பட் என்னன்னா ஒரு மெட்டலையும் ஒரு மிரரா பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இது. அண்ட் திஸ் டெக்னாலஜி இஸ் நோன் ஃபார் ஆல்மோஸ்ட் 5000, 6000 இயர்ஸ். இந்த காப்பர் பேட்டினா, இந்த களிம்புன்னு சொல்லுவாங்களே, தமிழ் இன்னும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு காப்பரை எடுத்து அது மேலே தேய்ச்சி
விற்கிறாங்க, அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. இப்போ நான் எங்கள் காமிச்சேன் நான் உங்களுக்கு வந்து இந்த சமூவா அந்த டீ கெட்டில் இருக்க அதில் காப்பர் கொஞ்சம் வர்றதுன்னு. பட் அதெல்லாம் வந்து ஒரு ட்ராமேட்டிக் இல்லை, அதாவது அது வந்து ஒன்றும் இல்லை. பட் நம்ம சில பிக்சர்ஸ் காமிக்கிற ட்ராமேட்டிக்காக இருக்கும் பாருங்க. இது வந்து பெர்லின் கத்தீட்ரல், கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷம் ஆகுது. அது மேலே பார்த்தீங்கன்னா அதோட புட்ட காப்பர் பிளேட்ஸ் ஆக்சுவலாக. அதே மாதிரி இங்கே இந்த வெனிஸ்லேயும் அந்த இன்னும் அந்த இது ஒரு டோம்ல வந்து காப்பர் பிளேட்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ஸ் இந்த காப்பர் ஸ்லோலி ரியாக்டட் வித் த கேஸஸ் இன் த என்வரான்மெண்ட். மெயினாக 3 கேஸ் இதை வந்து என்வரான்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணுறது. ஒன்று வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, இன்னொன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இந்த காப்பர் மெட்டல் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட வித் ஆக்சிஜன் அப்படி ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதெல்லாம் இட் ஹஸ் டேக்கன் மோர் தென் 300-400 இயர்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெபாசிட் ஆயிருக்குன்னு. இது பியூட்டி என்னன்னா, இப்போ அயன் வந்து ரஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அயன் போயிடும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வந்து ஆக்சிஜன் உள்ள பெனிட்ரேட் ஆகும். இதில் வந்து இந்த மேலே வந்து ஒரு கோட்டிங் தான் வரும். ஸோ இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் பேசிக்லி சேஃப்டி டு த மெட்டீரியல். அது வந்து மேலே அப்படி கோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ள பெனிட்ரேட் ஆகாது. கார்பன் டை ஆக்சைட்லாம் ஒன்றும் பெனிட்ரேட் ஆக முடியாது ஆக்சிஜன்லாம். அதனால என்ன ஆகிடும், அந்த மெட்டீரியல் வந்து போகாது, அப்படியே டைட் இது பண்ணிடலாம், ஸ்கிராப் பண்ணி எடுத்துடலாம் அதெல்லாம். பட் இட் ஆல்சோ கிவ்ஸ் அன் எலகண்ட் லுக் இல்லையா ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இது இப்போ நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த டோம் இது வந்து யூரோப்ல வந்து இது ரொம்ப காமன். இந்த மாதிரி அவங்க அந்த டோம் எல்லாம் நிறைய இதுக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து இது கம்மி. எனிவே இது எப்படி ஆகிறதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பெண்ணி முன்னாடியே நான் உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து இட்ஸ் பேசிக்லி இது பிரிட்டிஷ் ஒன். நீங்க பார்க்கலாம் அந்த இதுல. இது வந்து கலர் எப்படி சேஞ்ச் ஆகிறது ஓவர் அ டைம் அப்படிங்கிறது. இது வந்து ஒன்றும் பண்ணல, இது வந்து அப்படியே அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன்ல இட் இஸ் ஆக்சிடைசிங். காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது குப்ரஸ் ஆக்சைடுன்னு முதல்ல ஃபார்ம் ஆகும், Cu2O. அதுக்கப்புறம் இது பிகம்ஸ் குப்ரிக் ஆக்சைடு, CuO. ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது கலரும் சேஞ்ச் ஆகிறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி கம்மியாகும், தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ சேஞ்ச். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெட்டீரியல்ஸ் ஆஸ்பெக்ட்ல. இது வந்து ரோமன் காயின். இதெல்லாம் கிட்டத்தட்ட 4000 5000 இயர்ஸ் ஓல்டு. ஏன்னா அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்க காப்பர் காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது பூமியில அடைஞ்சுக்கிறதுனால அதில் வந்து மாய்ஸ்டர் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், பயாலஜிக்கல் மீடியம் மைக்ரோப்ஸ்லயும் வந்து ரியாக்ஷன் நடக்கும். அதனால என்ன ஆகும், நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் கலர்லாம் நீங்க பார்க்கலாம் பழைய காயின்ல. கீழடியில கூட வந்து தெரியல எனக்கு, அது மதுரையில இருக்கு இல்லையா, அங்க வந்து நிறைய எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் வந்து ஸ்டோன் பேசிக்கலி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஆனால் காப்பரும் கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஜாஸ்தி. இதுல இருக்கிற அந்த கிரீன் கலரும் ரெட் கலரும் இது சரி ப்ளூ கலரும் மெயின்லி மேலக்கைட் அண்ட் அசுரைட். இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது கலரை வச்சுட்டு. இப்பெல்லாம் வந்து டெக்னிக் இருக்கு, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஒரு டெக்னிக் இருக்கு, அதை வச்சுட்டு அது என்ன மெட்டீரியல்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த பிரான்ஸ் இருக்க, பிரான்ஸும் சரி காப்பரும் சரி, இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆகும்போது சில சமயத்துல என்ன ஆகும், குளோரைடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குளோரைடு என்விரான்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் தூத்துக்குடி பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய சால்ட் இருக்கிறதுனால அட்மாஸ்பியர்ல வந்து கொஞ்சம் வந்து வேற, இப்போ அந்த கம்பெனிலேருந்து சல்ஃபேட்டை தவிர்த்து குளோரைடும் வந்துச்சு, சல்ஃபர் டை ஆக்சைடு தவிர்த்து. இந்த குளோரைடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குளோரைடு இஸ் மோர் டேஞ்சரஸ் டு மெட்டீரியல். என்ன ஆயிடும்னா, குளோரைடுங்கிறது இட் வில் ஃபார்ம் அ காப்பர் குளோரைடு விச் வில் கோ இன் டு த மெட்டீரியல். ஸோ அது உள்ள போயிடுதுன்னா அது வந்து ஸ்லோவா அரிக்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ பிரான்ஸ் டிசீஸ்ம்பாங்க அதை. அண்ட் ஃபார் ப்ரிசர்வேஷன் எஸ்பெஷலி நம்ம மியூசியத்தில் இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் பண்ணணும். நம்ம ஊர்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. பாருங்க, நீங்க நான் இவ்வளோ காமிக்கிறேன், நம்ம ஊர்ல இருந்து வந்த பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் நம்ம கிட்ட, ஏன்னா நம்ம கிட்ட அவேர்னஸும் கிடையாது, நம்ம வந்து ஜாஸ்தி இதை பத்தி கண்டுக்கிறதும் இல்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஸோ இந்த பிரான்ஸ் டிசீஸ்னாலே இந்த மாதிரி ஆச்சுனாலே, இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் காப்பர் குளோரைடும். ஸோ கலரை வச்சுட்டு இது என்ன காம்பவுண்ட்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட், ரைட்? இது வந்து நம்ம ஊர்லேருந்து கிடைச்ச ஒரு பிக்சர். இது வந்து தஞ்சாவூர் சரஸ்வதி ஆர்ட் கேலரியில் இருக்கிறது. இது வந்து சிவ பார்வதி, அவர் விஷ்ணு இருக்கார் போல இருக்கு. அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வந்து மோஸ்ட்லி இது வந்து பியூர் பிரான்ஸ் கிடையாது, இதுல வேற லோகமும் கலந்துருக்கும். ஸோ பஞ்சலோகமா இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து
மெயினா வந்து எல்லாம் ஆக்சிடைஸ் சர்ஃபேஸ். மோஸ்ட்லி இது எல்லாமே காப்பர் கார்பனேட் பேஸ்ட். காப்பர் கார்பனேட்னா மேலகைட் விச் இஸ் கிரீன் அண்ட் அசுரைட் விச் இஸ் ப்ளூ. மோஸ்ட்லி இது ரெண்டும் கலந்ததாக தான் இருக்கும். பியூர் காப்பர் கார்பனேட் அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. மோஸ்ட்லி இது வந்து காப்பர் ஹைட்ராக்சி கார்பனேட் ஆகிடும். ஆர் தே கால் இட் அஸ் பேசிக் கார்பனேட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒன் சர்ச் இது பண்ணணும், கிளீன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பீப்புள் நோ ஹவு டு டூ இட். மோஸ்ட்லி வித் டர்மரிக் அசிட்டிக் ஆசிடோ இதை வச்சுன்னு இல்லை மைல்டாக அதை ரிமூவ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இட் கிவ்ஸ் இட்ஸ் ஓன் கலருங்கிறதுனால விட்டுருவாங்க. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து காப்பர் பேட்டினாங்கிறது இது வந்து லிபர்ட்டி ஸ்டாச்சு அமெரிக்கால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா இது பாருங்க கலர்ஃபுல்லா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் 200 வருஷம் எடுத்து. அண்ட் 1776 சாரி, இது வந்து 250 வருஷம் எடுத்து. இது வந்து காப்பர் கார்பனேட் கிடையாது. இது ஏன்னா பக்கத்துல வந்து நியூ ஜெர்சியில தெர்மல் பவர் பிளான்ட் இருந்தது. அங்கேருந்து நிறைய சல்ஃபர் டை ஆக்சைடு, இப்போ அந்த ஸ்டெர்லைட் கம்பெனிலேருந்து நிறைய சல்ஃபர் டை ஆக்சைடு, அந்த சல்ஃபர் டை ஆக்சைட்லாம் கலந்து இட் ஃபார்ம்ஸ் அ காப்பர் சல்ஃபேட். ஸோ அதுக்கு பேர் புரோக்கன்டைட்னு பேர். அது வந்து ஒரு மினரல். அந்த கலர் தான் பேசிக்கலா இதுல. இதை தவிர்த்து கொஞ்சோண்டு கிரீன் ப்ளூ இருக்கலாம் காப்பர் கார்பனேட்டு. இதை தவிர்த்து காப்பர் ஆக்சைடு அதெல்லாம் கலர் காமிச்சிருக்கோம் பாருங்க. நாங்க இந்த இதுல குப்ரஸ் ஆக்சைட்னா ரெட்ல இருக்கும், காப்பர் ஆக்சைட்னா பிளாக்ல இருக்கும். ஸோ இந்த கலர் ஏன்னா இப்போ வந்து இந்த பேட்டினாங்கிறது இந்த கலர் ஃபார்மேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸி. இன்னைக்கு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டெக்னிக்கையோ அப்புறம் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோ வச்சுட்டோ கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியா. ஸோ இது விட்டுருவேன் நான். இது காப்பர் குளோரைட்னு. இது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் மோஸ்ட்லி மினரல்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நான் அந்த மினரல் கொடுத்துருக்கேன். குப்ரைட்டு டன்ரைட் இதெல்லாம் ஆக்சைடு மெட்டீரியல் மேல இருக்கிறதெல்லாம். அப்புறம் கார்பனேட் மெட்டீரியல்ஸ். இந்த கலர்ல எல்லாம் வேரி ஆகுறது. இது எல்லாமே இந்த பேட்டினா ஃபார்மேஷன்ல டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் இது எல்லாமே இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, வேற இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த ஆட்டகமைட் காப்பர் ஹைட்ராக்சி குளோரைட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அக்ரிகல்ச்சர்ல நிறைய யூஸ் பண்ற இடத்துல அதுவும் வரும். மெயினா வந்து இந்த காப்பர் குளோரைட் காம்பவுண்ட்ஸ்லாம் இட் இஸ் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஸோ இந்த கலர் வேரியேஷன் நீங்க பாருங்க. தட் இஸ் வை இந்த கலரை கொடுத்தேன். நீங்க காம்போசிஷனை மறந்துடலாம். கலர் வேரியேஷன் டெல்ஸ் யூ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஜென்ரலா அந்த மெட்டீரியல் வந்து கிறிஸ்டலா இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறதுக்காக இந்த மெட்டீரியல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து முதல்ல ரெட்டா இருக்கிறது அந்த குப்ரஸ் ஆக்சைடு. டாப்ல உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது குப்ரஸ் ஆக்சைடு Cu2O. அது பக்கத்துல பிளாக்கா இருக்கிறது காப்பர் ஆக்சைடு CuO. அதுக்கு பக்கத்துல இருக்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மெட்டீரியல் இந்த மேலகைட் அசுரைட். பாத்தீங்கன்னா நீங்க இந்த அசுரைட் இருக்க அது வந்து கொஞ்சம் இந்த அசிடிக் அட்மாஸ்பியர் இருந்துன்னா அந்த கார்பனேட்டோட காம்போசிஷன் வேரி ஆகி அந்த ப்ளூ கலர் வந்து அது வந்து கிரீன் கலர் ஆயிடும். நான் வந்து ஜென்ரலா ஜோக்கிங்கா சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்க வந்து யாருக்காவது இந்த அசுரைட் கிஃப்ட் கொடுக்கணும்னா கொஞ்ச நாள் அது கலர் சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அசிடிக் அட்மாஸ்பியர் இருந்தாலும் என்ன ஆகும்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு காப்பர் ஆக்சைடு மாறிடும். ஸோ இந்த காம்போசிஷன் மாறுறதுனால கலரும் சேஞ்ச் ஆகுது. பட் இது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்ட் வர்றது ரொம்ப ரேர். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு காம்பவுண்டுக்கும் மேலகைட்டுக்கும் அசுரைட்டுக்கும் பாத்தீங்கன்னா அசுரைட்ல கார்பனேட்டோட காம்போசிஷன் ஜாஸ்தி 1:1 இருக்கு. காப்பர் டு கார்பனேட் 3:2 இருக்கு. மேலகைட்ல வந்தீங்கன்னா 1:1 இருக்கு. ஸோ அந்த கார்பனேட்டோட காம்போசிஷன் குறையிறது. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கலர் சேஞ்ச் ஆகுது. இது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஊரடங்கு சட்டத்தில் உட்கார்ந்து இருக்கோம். இந்த வைரஸ் ஒன்று வந்து கோவிடுங்கிற வைரஸ் வந்து நம்ம எல்லாரையும் ரொம்ப தொந்தரப்படுத்துறது. இது வந்து இந்த காப்பர் மைன்ஸ்லேருந்து இந்த கோவிடுக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். பட் copper is truly a gift, as one of the famous scientists, a microbiologist, says, given by the mother nature, in that the human race has been using it for 8 million years. 8000 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதை வந்து ஜாஸ்தி புரிஞ்சுக்கல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பரோட யூஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டிபிக்கலா இந்த டேட்டா இஸ் ஃப்ரம் US. பட் நம்ம ஊர்லயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட 50%, 43% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் போகிறது. 20% வந்து எலக்ட்ரிக்கல்ல. டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா மெயின்லி இது காரு, பிளேன், இந்த மாதிரி வெவ்வேறு இதுல. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நம்ம மொபைல்லாம் ஜாஸ்தி, அது 12%. மிஷினரிஸ்லாம். ஆனா இந்த ஹெல்த் செக்டர்ல ரொம்ப கம்மியா யூஸ் பண்றோம் நம்ம ஹெல்த் செக்டர்ல. ஏன்னா இது ஆனா தெரிஞ்சது ரொம்ப நாளைக்கு தெரிஞ்சது. நான் வில் கம் பேக் டு இட் இன் மினிட். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சின்ன ஐ டோன்ட் நோ இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல எனக்கு.
ஸோ ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்னன்னா, நம்ம ஊரில் ரொம்ப கோலம் போடுவோம். நம்ம கோலம் பார்த்தீங்கன்னா டாட் வைக்கிறோம், புள்ளிகள் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோடுகள் போடுறோம். அந்த கோடு வந்து எப்படி வேணா இருக்கும், நேர்கோடாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி வளைஞ்ச கோடாகவும் இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி வந்து ஒரு டாட் பேட்டர்ன் எடுத்துட்டு இது கோலம் போட்டிருக்காங்க. ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் வருது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு காம்பவுண்ட், நான் இத்தனை நாளா நான் காப்பர் மெட்டீரியல் பத்தி பேசினேன். இது எல்லாமே வந்து சாலிட் ஸ்டேட்ல தே ஹேவ் அ ஸ்ட்ரக்சர். தே கால் இட் அஸ் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவோம். கிறிஸ்டலைன் தட் இஸ் த ஸ்ட்ரக்சர். நீங்க இந்த டாட்ஸே எடுத்துக்கோங்க, இந்த இதெல்லாம் பீரியாடிக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த வரிசை கிரமமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால இந்த மாதிரி ஒரு அழகான பேட்டர்ன், சிமெட்ரிக்கலான பேட்டர்ன் போட முடியாது உங்களால. அது மாதிரிதான் நம்ம வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்ல என்ன ஆகும்னா, இட் கேன் பி அன் ஆட்டம். இங்க நான் காமிச்சிருக்கிறது ஒரு சின்ன காப்பர் லாட்டிஸ், வெறும் காப்பர் ஆட்டம்ஸ். ஒரு சின்ன ஒரு பால்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பாலோ இல்லை எடுத்துட்டு நீங்க எல்லாத்தையும் இது பேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அ க்ளோஸ் பேக்கிங். யூ கெட் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் கன்வீனியன்ட். இந்த படம் இந்த பால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி செப்பரேட் பண்ணிருக்கு. அதர்வைஸ் இட் த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க யூ கேன் சி த பேக்ட் ஒன், ரைட்? ஸோ இட் ஹாஸ் அ சிமெட்ரி. அது வந்து இந்த காப்பரோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். காப்பருக்குள்ள அந்த ஆட்டம்ஸ்லாம் இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் வந்து சாலிட் ஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி லவேங்கிற ஒருத்தர் முதல்ல கண்டுபிடிச்சாரு. இந்த காப்பர் ஏன்னா ஒரு கிறிஸ்டலும் வந்து ஆக்ட்ஸ் லைக் அ கிரேட்டிங். ஏன்னா நீங்க உங்களுக்கு கிரேட்டிங் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதுல வந்து லைன் போட்டு நீங்க லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா யூ வில் சி டார்க் ஃப்ரிஞ்சஸ் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ், ரைட்? அது டிபெண்டிங் ஆன் இந்த ஸ்பேசிங்ல வந்து அங்கேயும் வந்து உங்களுக்கு மாறும் அந்த பேட்டர்னு. அதே மாதிரி தான் இது கோலத்துக்கும் அதுக்கும் அதான் சொல்றேன் நான், வரிசைக்கிரமா வைக்கிறது, ஸோ அரேஞ்ச் பண்றது. ஸோ ஒரு சாலிட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது எப்படி இது. ஸோ இப்போ இந்த கோலத்துலேருந்து நீங்க புள்ளிகள் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் அது இல்லையா? ஆனா இந்த இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்க எப்படி கொண்டு வரீங்க அந்த பேட்டர்ன்லேருந்துங்கிறது தான் அந்த டைஃப்ராக்ஷன் டெக்னிக். எனிவே இன்னைக்கு அது ஈஸியாக பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ ஒரு ஒரு எடுத்துக்கங்களேன், இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மைக்ரான் சைஸ் சிலிண்டர் எடுத்துக்கோங்க. நீங்க 1 மைக்ரான் சைஸ் சிலிண்டர் எடுத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து ஒரு πr²h உங்களுக்கு வால்யூம் தெரியும். ஸோ அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா எத்தனை ஆட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10⁻10 ஆட்டம்ஸ் இருக்கும் ரஃப்லி. என்ன ஒரு 1 மைக்ரான் சைஸ் நீங்க காப்பர் எடுத்துட்டீங்கன்னா டயாமீட்டர் அண்ட் 1 மைக்ரான் லென்த்னு வச்சுட்டீங்கன்னா அந்த மாதிரி வரும் கிட்டத்தட்ட. இதே வந்து நீங்க வந்து 1 நானோமீட்டர் சைஸ் காப்பர் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படிங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டென்சிட்டி தெரியும். டென்சிட்டி வந்து கிட்டத்தட்ட 9 × 10⁻3, 8.9 × 10⁻3 kilograms per meter cube. ஸோ நீங்க இதுல இருந்து கால்குலேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா, நீங்க அந்த பழைய படத்துல பாத்தீங்கன்னா அந்த வால்யூம் தெரிஞ்சதுன்னா, நீங்க அதுல வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ஸ்ல 4 காப்பர் ஆட்டம் இருக்கு. ஸோ அதோட வால்யூம் தெரிஞ்சுன்னா 1 நானோமீட்டர்ல எவ்வளவு வரும்னு ஃபியூ ஹண்ட்ரட் ஆட்டம்ஸ் வரும். ஸோ 1 நானோமீட்டர்ல கிட்டத்தட்ட ஃபியூ ஹண்ட்ரட் காப்பர் ஆட்டம்ஸ் இருக்கு. அந்த காப்பர் ஆட்டம்ஸ் சேர்ந்தால்தான் அது ப்ராப்பர்ட்டிஸ்னு வருது, ரைட்? இது உங்களுக்கு கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இந்த காப்பரை இன்னைக்கு நம்ம சொல்றோம் காப்பர் நானோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா 15th செஞ்சுரியிலேயே அவங்க அதை தெரியாம அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டில பாத்தீங்கன்னா இது வந்து இட்டலியிலேருந்து வந்த ஒரு பாட்டில். இது இந்த பாட்ரி பண்ணது பேசிக்கலி செராமிக் பாட்டில். இந்த பாட்டில பாத்தீங்கன்னா இந்த ஆம்பர் கலர் இருக்கு. அந்த ஆம்பர் கலர் எசென்ஷியலி கம்ஸ் ஃப்ரம் காப்பர், நானோ காப்பர். இது பேசிக்கலா வந்து ஒரு பாட்ரிங்கிறது ஒரு சிராமிக்ல, அந்த சிராமிக்ல வந்து அதை பண்றாங்க. அவங்க அதை கிளேசிங் வந்து they use it with the nano. இந்த நானோ காப்பர் எப்படி அது நீங்க மற்றது கலரை வந்து மாறும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த டைமென்ஷன் மைக்ரான் சைஸ்லேருந்து நானோ சைஸ் கொண்டு வந்தீங்கன்னா, மைக்ரான்னா 10⁻⁻6 மீட்டர், அதாவது 1/1000 மில்லிமீட்டர் இல்ல, அதுல வந்து ஒரு நானோமீட்டர் கொண்டு வந்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். பாத்தீங்கன்னா இங்க ஒரு படம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுல வந்து ஒரு பாட்டில்ல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு, ப்ளூ கலர் சொல்யூஷன் இருக்கு, வெரி லைட். அதை நீங்க எதையா வச்சு ரெடியூஸ் பண்ணலாம். டிபிக்கலி அஸ்கார்பிக் ஆசிட், அதாவது டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா வீட்டில் அதுவே போகிறோம். ஆனால் அதுல கலர் இருக்கும், அதனால கஷ்டம். இல்லைன்னா விட்டமின் சி வாங்கி அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஈஸியாக பண்ணலாம் லேப்ல. வேற பெட்ஷீட்ல வந்து நீங்க இதை ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணோன்னா காப்பர் மெட்டல் வரும். பார்த்தீங்கன்னா அது சொல்யூஷனாக தான் தோன்றது. ஆனா அதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அது ரொம்ப சைஸ் சின்னதா இருக்கிறதுனால உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா கலர் சேஞ்ச் ஆகிறது. ஏன்னா காப்பர் ரெட்டிஷ் ப்ரௌன், பட் ஆனா காப்பர் நானோ பார்ட்டிகல்ல வந்து கலர் வந்து வேறையா இருக்கும், ரைட்? இது கொஞ்சம் yellowish கலர். எனிவே, ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. ஸோ இப்போ இங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதை சொல்ல போறேன் நான். என்னன்னா ஒரு
கிறிஸ்டலைசேஷனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் வந்து தூத்துக்குடியில் அது கீழே போனீங்கன்னா வேதாரண்யம் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த உப்பு எடுக்கிறாங்க. உப்புன்னா என்ன, தண்ணி கடல் தண்ணியை எடுத்து அப்படி காய்ச்ச வேண்டியதான். அப்படியே தண்ணியில் வச்சிங்கன்னா அது போய் உப்பு வரும், அதுலேருந்து சால்ட், சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி இப்போ நம்ம காப்பரை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு காப்பர் ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடில் எதுலேருந்து வருது, காப்பர் ஹைட்ராக்சைட்லேருந்து அதை ஹீட் பண்ணீங்கன்னா காப்பர் ஆக்சைடு வரும், அதாவது Cu2O. ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஹைட்ராக்சைடில் காப்பர் வந்து ப்ளஸ், தட் மீன்ஸ் D10, காப்பர் 2+னா D9 டிரான்சிஷன் மெட்டலில். யார் படிச்சிருக்கீங்களோ, இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த கிளாஸில் படிக்கலாம், பரவாயில்ல. அந்த மாதிரி சில்வர் மாதிரி, அது சில்வர் ப்ளஸ் மாதிரி. அதுக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, இட் வில் ஹாவ் அ லீனியர் கோஆர்டினேஷன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பொம்மை போட்டிருக்கேன், அது பேசிக்கலாக CuOH2ன்னு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் மாலிகுல், ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் அந்த மாலிகுல்லாம் வந்து அக்ரிகேட் ஆகிறது. ஆக்சுவலாக தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ சாலிட். இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஹீட் இது கூல் பண்ணுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வைங்க, டெம்பரேச்சர் 0க்கு கீழே இருக்கும், ஆனால் அது வந்து ஐஸ் ஆகிறது இல்லை. ரொம்ப கீழே குறைச்சாதான், சூப்பர் கூலிங் பண்ணாதான் அது வந்து ஐஸ் வருது. ஐஸ் வருதுன்னா என்ன அர்த்தம், வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, HOH இருக்கு இல்லையா, அது பென்ட் மாலிகுல், அதெல்லாம் வந்து கிட்டக்க வருது. ஏன் கிட்டக்க வருது, நீங்கள் தண்ணி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பேசிக்கலா ஹைட்ரஜன் பாண்டிங்னு ஒரு அந்த ஃபோர்ஸஸ் இன்ட்ராக்ஷன் வருது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன் வரும், அது பக்கத்தில் வரும், தென் இட் ஃபார்ம்ஸ் Cu2O. எக்ஸ்டெண்டடா இருக்கும். இதுல வந்து காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் தான் காமிக்கிறேன் நான். நீங்க பாத்தீங்கன்னா நடுப்புற இருக்கிறது காப்பர், ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ஆக்சிஜன், நடுப்புற இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது காப்பர். காப்பர் எத்தனை ஆக்சிஜனோட கனெக்ட் ஆயிருக்கு, 2 ஆக்சிஜன் தான். ஸோ நீங்க அதை எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு CO சுத்தியும் 2 ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் 2 ஆக்சிஜனை சுத்தி 4 காப்பர் இருக்கு. ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்னா CuO2/4 எழுதினா உங்களுக்கு அதனுடைய CuO halfன்னு வரும், அது காம்போசிஷன் Cu2O. ஸோ ஒரு மாலிகுல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா வாட்டர்னா உங்களுக்கு உடனே தெரியும் HOHன்னு. சாலிட் ஸ்டேட்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். எனிவே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து நீங்க வந்து லேப்ல பண்ண முடியும். எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும், Cu2ங்கிற காம்பவுண்டை எப்படி பண்ண முடியும், காப்பர் சொல்யூஷன் எடுத்துட்டு ரெடியூஸ் பண்ணி அல்கலைன் மீடியத்துல இந்த மாதிரி பிரிசிபிடேட் ஆகும். அதனால தான் அந்த OH கொண்டு வந்தேன். நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வெவ்வேறு ஷேப்ல பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு கீழே கியூபிக் ஷேப்லயும் வரலாம், இல்லைன்னா அந்த கியூப் எடுத்து இந்த 8 கார்னர் இருக்கு இல்லையா, அந்த 8 கார்னர்லயும் அந்த டயகனலா இருக்க அந்த இடத்துல ஒரு கட் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப எத்தனை ஃபேஸ் ஆகும், கியூப்ல வந்து 6 ஃபேஸ் இருக்கு, நீங்க இப்படி கட் பண்ணீங்கன்னா 8 ஃபேஸ், ஸோ மொத்தம் 14 ஃபேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னும் சைட்ல கட் பண்ணலாம், அதை கட் பண்ணீங்கன்னா அந்த எல்லோ கலரா காமிச்சிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் நிறைய சேஞ்ச் பண்ண முடியும் பிரின்சிபிள். அதை வந்து கான்சென்ட்ரேஷனை பிளே பண்ணி நீங்க வந்து வெவ்வேறு மாதிரி கிறிஸ்டலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு இதெல்லாம் வந்து நானோ ஷேப்ஸ் ஆஃப் Cu2O அப்படின்னு. ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா இது செமிகண்டக்டர், இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு, இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியும். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஃபெல்லிங் சொல்யூஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க. ஃபெல்லிங் சொல்யூஷன்ங்கிறது எப்படின்னா ஒரு சுகர் டெஸ்ட் பண்றது. பேசிக்கலா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு டார்டரிக் ஆசிடோட காப்பர் டார்ட்ரேட் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணீங்கன்னா Cu2O வரும். இந்த மாதிரி வெவ்வேறு ஷேப்புக்கு பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் யூ கேன் டூ. நவ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி டுடே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். இது இன்னைக்கு நேத்திக்குன்னு கிடையாது, இது வந்து கிட்டத்தட்ட எஜிப்சியன்ஸ் வந்து ஒரு 3200 BC-லேயே, கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்துருக்காங்க தட் இட் இஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து என்ன ஆகும்னா இதில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ரெக்கார்டட் ஆல்சோ இன் சம்திங் கால்ட் ஸ்மித்ஸ் பேப்பரஸ் சொல்லிட்டு, இதுதான் ஓல்டஸ்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட், அதில் வந்துருக்கு. அப்புறம் கிரீக்ஸ் ஆல்சோ நியூ இட், சைனீஸ் ஆல்சோ நியூ இட். சைனீஸ் யூஸ்டு காப்பர் காயின்ஸ் நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டியன்ஸ் வர் ஆல்சோ யூஸிங் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் 18th century தே ஆல்சோ நோட்டீஸ்டு காப்பர் சல்ஃபேட்டை தூக்கி போட்டால் இந்த ஃபங்கஸ்லாம் க்ரோ ஆகாதுன்னு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவங்க எல்லாம் காப்பர் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுவாங்க, காப்பர் ஆக்சிக்ளோரைடும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆட்டகமைட்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேப்ல இந்த பயோசிடல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்தது 1950 தான். இன்னைக்கு வந்து நிறைய கண்ட்ரியில வந்து இந்த லாஸ்ட் 20-30 இயர்ஸா வந்து
ஹெல்த் செக்டர்ஸ், எங்கெங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல they wanted to have surfaces with copper surfaces. ஏன்னா காப்பர் சர்ஃபேஸ் ஜென்ரலா வந்து இட் டசன்ட் கேட்ச் இன்ஃபெக்ஷன். இன்னைக்கு இந்த கோவிட் டைம்ல எங்க போனாலும் நம்ம சானிடைஸ் பண்ணிக்கணும், கையெலம்பணும், அதுக்கப்புறம் வந்து டச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல முன்னாடிலாம் நம்ம காப்பர் டியூப்ஸ் எல்லாம் எங்க பார்த்தாலும் இருந்தது. ஆனா அதெல்லாம் திருடின்னு போயிடுவாங்க, ஏன்னா காப்பரோட விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம கிட்ட. ஸோ அதனால இல்லை. இப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றாங்க. அது மேல ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கலாம் காப்பர் அலாய்ஸ் வச்சுட்டு. நான் ஏற்கனவே சொன்ன 470 480 டைப்ஸ் ஆஃப் காப்பர் அலாய்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை கோட் பண்ணாங்கன்னா தென் இட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் டு அவாய்ட் எஸ்பெஷலி இன்ஃபெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி வேர் public places, things like airports, things like railway stations, things like bus stands. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் அந்த டச் பண்றாங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காப்பர் கோட்டிங் இருந்ததுன்னா இட் வில் பி மோர் கன்வீனியன்ட். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டி வைரல் கிளவுஸ் பண்றாங்க, ஆன்டி பாக்டீரியல் ஃபங்கல் ஷாக்ஸ். இந்த காப்பர்லாம் வந்து யூ கேன் ஈவன் புட் இட் இன்டு யுவர் மெட்டீரியல் டெக்ஸ்டைல்ஸ்ல. ஸோ இந்த குப்ரிக் காம்பவுண்ட் தான் பேசிக்கலி ஷோஸ் லாட் ஆஃப் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ், பயோசிடல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் வேரியஸ் திங்ஸ். அண்ட் டிபிக்கலா வந்து திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு காப்பர் சர்ஃபேஸ் ஹெல்ப்ஸ் பேசிக்கலி இன் பிரேக்கிங் டவுன் இந்த வைரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கார்ட்டூன் தான் பேசிக்கலா. இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பெராக்சைடு ரேடிக்கல்ங்கிறாங்க. சரி, எனிவே ஐ திங்க் நம்ம we will leave it for now. But in general it is good for antibacterial, antifungal, antiviral also. Will it be useful for coronavirusங்கிறது that has to be established. இன்னைக்கு வந்து தேதியில நமக்கு தெரியாதது. பட் இட் இஸ் பாசிபிள். அட்லீஸ்ட் மினிமம் எல்லா நிறைய இது வந்து இட் கேன் ரிமூவ் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். தெர் ஆர் சம் இன்டர்நெட்ல வந்து வளையத்துல வந்து சில சமயத்துல வந்து தப்பான நியூஸ் நிறைய இருக்கு. வாட்டர் வந்து காப்பர்ல ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரே சமயத்துல இன்னொன்னு நிறைய பேர் அதை விற்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. காப்பர் ஒன்றும் ஆகாது. அந்த களிம்பு ஃபார்மேஷன் மோஸ்ட்லி இட் இஸ் கிரீன் இன் கலர், தட் இஸ் காப்பர் ஹைட்ராக்சி கார்பனேட். ஏன்னா கார்பனேட் தான் எங்க பார்த்தாலும் ப்ரிவென்ட், கார்பன் டை ஆக்சைடு தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. பட் இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி ஸ்லோ. இப்போ நானே காமிச்சேன் எங்களுக்கு இந்த சமூவார்ல. It took almost 10 years for that small amount of greenish coming. ஸோ இது வந்து ஜென்ரலா அவ்வளோ ஈஸியா ஃபார்ம் ஆகாது. ஸோ அதை எடுத்து நீங்க வந்து ஒரு ஈஸியா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு புளியை வச்சுன்னு தேய்ச்சாலே போயிடும். அந்த காலத்துலலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம பாட்டிகள்லாம் எல்லாரும் இந்த மாதிரி புளியை எடுத்து தான் தேய்ப்பாங்க. பித்தளை பாத்திரம் காப்பர் பாத்திரத்துல புளியால தான் தேய்ப்பாங்க. ஏன்னா அது போயிடும். ஜென்ரலா பித்தளை வெங்காயத்துல எல்லாம் அவ்வளவு ஜாஸ்தி ஆகாது. காப்பரா இருந்தா, பியூர் காப்பரா இருந்தா கிரீனிஷ் டிஞ்ச் ஈஸியா தெரியும். ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். பட் இம்பார்ட்டண்டா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் ரிசர்ச்ல. நம்ம வந்து அதை யோசிக்கிறதே கிடையாது. நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பிரிட்டிஷ் இருந்த போது நிறைய விஷயங்கள் இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. பட் நம்ம ஸ்டில் வி கேன் ப்ரிசர்வ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ பாருங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் எப்போதுமே சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எதை படிச்சாலும் நம்மளே யோசிக்கணும். அதுக்கு தான் வந்து எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அதுக்கப்புறம் வந்து காப்பர் மெட்டீரியல்ஸ். இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்க ஊரை சுற்றி எங்கெங்கெல்லாம் என்னென்ன காப்பர் இருக்கு, எப்படி ஆகிறது. ஸோ இந்த ஸ்டெர்லைட்டை பற்றியே நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. பட் எல்லாத்தையும் வந்து நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிங்க அவங்க தகுந்த மாதிரி போடுவாங்க, நிர்வாகம் பயிக்கிறவங்க அவங்க தகுந்த மாதிரி போடுவாங்க. பட் நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும் எப்படி என்ன நடக்குதுன்னு. பட் இன்னைக்கு வந்து காப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம ஊர்ல வந்து காப்பரே கிடையாது. ஏன் இங்க கொண்டு வந்தாங்க, ஏன் குஜராத்ல வைக்கல, ஏன் வந்து அங்க என்ன ஜார்க்கண்ட்ல வைக்கல, இல்லைன்னா ஏன் மத்திய பிரதேஷ்ல வைக்கலைங்கிற கேள்விக்கெல்லாம் நமக்கு வந்து அர்த்தம் ஜாஸ்தி தெரியாது. அண்ட் ஸோ பட் இன்னைக்கு வந்து காப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 4th இருந்தோம். இன்னைக்கு நம்ம நிறைய இம்போர்ட் பண்றோம், எஸ்பெஷலி ஃப்ரம் சைனா. அது வந்து இன்னவிட்டபிள், ஒன்றும் பண்ண முடியாது. பட் தட் இஸ் அனதர் திங் வி கேன் டூ. ஏன்னா காப்பர் வந்து எப்படி ஸ்கிராப்லேருந்து காப்பரை வந்து நம்ம ரெக்கவர் பண்றதுன்னு. பட் எகெயின் ஸ்கிராப்லேருந்து நம்ம எது எடுக்கிறதுனாலும் நிறைய கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணணும்.
பண்ணும்போது பொல்யூஷன் வரும். அதனால அந்த பொல்யூஷன் எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது வந்து நம்ம அந்த காப்பர் மேல நடக்கிற கெமிஸ்ட்ரி, வாட் வி கால் இட் அஸ் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இல்லைன்னா இன்டர்ஃபேஷியல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாலிட் சர்ஃபேஸுக்கும் ஒரு கேஸ் சர்ஃபேஸுக்கும் மீதி சமயத்துல ஒரு லிக்விடும் இருக்கலாம், லைக் வாட்டர் இருக்கணும். இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கு நடுப்புற என்ன கெமிஸ்ட்ரி நடக்கிறதுங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நிறைய டூல்ஸ் அவைலபிள், ஈஸிலி அவைலபிள், நிறைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டூல் அவைலபிள், நிறைய டிஃப்ராக்ஷன் டூல் அவைலபிள். இதை வச்சிருந்து இந்த மெட்டீரியல் என்னங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படணும், நிறைய பேர் அதை படிக்கணும், நிறைய பேர் அதில் வரணும். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். திஸ் இஸ் த நட்ராஜா ஸ்டாச்சு. நம்ம ஊர்லேருந்து பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து சுவிட்சர்லாந்துக்கு போச்சு. அங்கே வந்து சிஆர்என் இருக்க அந்த இடத்துல வந்து இவங்க வெளியில வச்சிருக்காங்க பெருசா. இது அங்க இந்த நட்ராஜா ஸ்டாச்சுவை. இட்ஸ் கால்ட் காஸ்மிக் டான்ஸ். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். தேங்க் யூ வெரி மச். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் லெக்சர். ரொம்ப அருமையா இருந்தது. சாதாரணமாக சொல்லுவாங்க, நார்மலி இன் லேர்னிங் டெவலப்மெண்ட் ஏரியாவில் வந்து பீப்புள் யூஸ் டு டெல் ஸ்டோரி டெல்லிங் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் திங். Dr. Manikandan from New College says you are teaching chemistry as if you are telling a story. அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்றாரு அவரு. இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு என்டார்ஸ் தட். ஸோ it was a wonderful lecture to hear. Now you took us through a short journey. Of course, we have to spend hours and even days or months to learn all these things. You have taken us through a short journey for 1 hour. Fine. But there are some questions. Can you put some light on copper toxicity? See, copper. நான் எப்படி வரது திரும்பி? You are there, sir. இல்ல நான் அந்த ஷேர் பண்றது வெளியில வரணும் இல்ல, அது எப்படி மேல ரைட் சைடுல பார்த்தா தெரியும், மேல ஸ்டாப் ஷேரிங் இருக்கும். மேல ஸ்டாப் ஷேரிங் உங்க ஸ்லைடு மேலேயே இருக்கும். அது அப்படியே எடுத்து போகுது. இல்ல ஓகே, சரியாயிடுச்சா? ஓகே, சொல்லுங்க. சி, காப்பர் டாக்ஸிசிட்டி. இந்த டாக்ஸிசிட்டிங்கிறது நம்ம வந்து பல கோணத்துல பார்க்கலாம். அண்ட் காப்பர் மெட்டலை பார்க்குறோமா இல்லை காப்பர் மெட்டீரியலை பார்க்குறோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி முன்னெல்லாம் வந்து காப்பர் பைப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், காப்பர் டேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், காப்பர் வெவ்வேறு விஷயத்துல காப்பர் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சமையலுக்கு அது இதெல்லாம் இருந்தோம். இதுல எல்லாம் வந்து காப்பர் டாக்ஸிசிட்டி வந்து பேசிக்கலா ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து காப்பர் கொஞ்சோண்டு கலந்துருந்தாலும் ஒன்றும் ஆகாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயினா வந்து டாக்ஸிசிட்டிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து பாக்குறது வந்து களிம்பு, இந்த பேட்டினா ஃபார்மேஷன்ங்கிறது தான் வந்து டாக்ஸிசிட்டி பேசிக்கலா அப்படின்னு சொல்றது. இது மோஸ்ட்லி வந்து என்ன ஆகும், நார்மல் ஆக்சிடேஷனா இருந்ததுன்னா வந்து காப்பர் ஆக்சைடு, குப்ரஸ் ஆக்சைடு இல்லை குப்ரிக் ஆக்சைடா இருக்கும். அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஒரே ஒரு லேயர் மேலதான் வரும், அது உள்ள போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துட்டீங்கன்னா, அலுமினியம் மெட்டல்ல மேல வந்து ஆக்சிடைஸ் ஆனவுன்னா அந்த அலுமினியம் அப்படியே வந்து இட் பிகம்ஸ் சேஃப். ஏன்னா அது ஒரு கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் உள்ள பெனிட்ரேட் ஆகாது, உள்ள நுழைய முடியாது ஆக்சிஜன். இதே வந்து நீங்க வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு பண்ணாலும் உள்ள நுழையாது, கார்பனேட்டோ நுழைஞ்சாலும் உள்ள நுழையாது. காப்பர் கார்பனேட்டோ காப்பர் சல்ஃபேட்டோ இது வழியா உள்ள நுழைய முடியாது. ஆனா குளோரைடு போச்சுன்னா என்ன ஆகும், அப்ப வந்து இது டிஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ அதனால வந்து என்ன ஆகும், அதான் பிரான்ஸ் டிசீஸ்ங்கிறாங்க, அந்த மெட்டீரியல் கெட்டு போகும். ஸோ குளோரைடு இருந்ததுன்னா எஸ், இட் வில் பிகம் டாக்ஸிக். மற்றபடி அந்த குளோரைடு நம்ம ஜென்ரலா வீட்டுல புழங்குற இடத்துல அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அண்ட் மோர் ஓவர் காப்பர் வந்து ஃபார் அ லாங் டைம் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். கிட்டத்தட்ட 10,000 வருஷம் நம்ம நவ் நோ காப்பர் இஸ் வெரி சேஃப் மெட்டல் டு யூஸ். அதனால தான் பீப்புள் ஆர் யூசிங் இட் ஃபார் அ லாங் டைம். இப்போ தண்ணி வந்து அது கெடுத்து போயிடுங்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. அவங்க சொல்றது எதுவுமே கரெக்ட் கிடையாது. இது வெல் எஸ்டாப்ளிஷ்ட். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 30-40 வருஷமா எப்படி திரும்பி நம்ம காப்பர் மெட்டலை கொண்டு வருவோம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, காப்பரோட சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்ப மெயின் சோர்ஸ் காப்பர் எங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் லாட்டின் அமெரிக்கால, பெரு, சிலி, அங்கதான் அமெரிக்கால கொஞ்சம் அந்த இடத்துலயே வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும்.
ஸோ இந்த ஆயில் கிரைசிஸ் மாதிரி காப்பர் கிரைசிஸ் ஆல்சோ இட்ஸ் பிகமிங் ஏ ப்ராப்ளம். அண்ட் வித் த ப்ராப்ளம் வித் சைனா இன்னைக்கு வந்து, ஏன்னா சைனா வந்து நிறைய அங்கங்கேருந்து எடுத்துருது. இப்போ வந்து சைனா கிட்டயும் நிறைய சோர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க எதை எடுத்தாலும் காப்பர் இல்லாம முடியாது. நீங்க பாருங்க, நீங்க மொபைல் எடுக்கிறீங்க, மொபைல்ல இருக்கிற பேட்டரியில காப்பர் எலக்ட்ரோடு இல்லாம நீங்க வந்து பண்ண முடியாது. அது நீங்க சப்ஸ்டியூட் பண்றது கஷ்டம். ஏன்னா காப்பரோட கண்டக்டிவிட்டி வந்து அந்த மாதிரி அது வந்து, அண்ட் இட்ஸ் ஆல்சோ நாட் ஈஸிலி கரோட், மீன் இட் டசன்ட் கரோட். அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து சர்க்கிட் டயர்ஸ்ல எத்தனையோ எல்லாம் காப்பர் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இன்வால்வ். ஸோ காப்பரோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. இந்த நீங்க வந்து ஒரு 20-30 வருஷமா பாத்தீங்கன்னா காப்பருடைய விலை வந்து ஒரு 4 times 5 times ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னா அந்த பொல்யூஷன் ப்ராப்ளம். இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம். இப்ப பேசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்காலையும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து தே ஹேவ் எக்ஸ்ப்ளாய்டட். ஏன்னா நம்ம வந்து லேபர் சீப்பு, நம்ம ஈஸியா நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அந்த ஒரு இடத்த. நம்ம ஊர்ல வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அரசியல்வாதிங்க வந்து சிலதில் வேற அவங்களுடைய தொலைநோக்கு கிடையாது. அதனால என்ன எடுத்து அவங்க வந்து ஒரு கம்பெனி ஒரு இடத்துல கொண்டு போடுறாங்க அண்ட் தே டோன்ட் யூஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரோட்டோகால்ஸ். அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல வந்து ரொம்ப கம்மி. இது நம்ம ஊர்ல அவேர்னஸே கம்மி. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க பொலிட்டீஷியன்ஸும் அண்ட் பிசினஸ் மேன் ஃப்ரம் அப்ராட் ஆல்சோ தே எக்ஸ்ப்ளாய்ட். நீங்க பாத்தீங்கன்னா இதனால வந்து காப்பர் வந்து, ஆனா காப்பர் இன்னைக்கு வந்து எல்லாரும் நினைக்கிறோம் கோல்டு சில்வர் வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். காப்பர் இஸ் த மோஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு என்னன்னா இதோட சஸ்டைனபிலிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் எலிமெண்ட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 மெட்டல் இருக்கு இன்னைக்கு பீரியாடிக் டேபிள்ல. அதுல 11 மெட்டலோட சஸ்டைனபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா அதோட சோர்ஸ் கிடையாது. திங்ஸ் லைக் நிக்கல், கோபால்ட். நீங்க பேட்டரி, இந்த பேட்டரிலாம் எடுத்தீங்கன்னா நிக்கல், கோபால்ட் இருக்கு. அதெல்லாம் ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட்ஸ் நாட் நேச்சுரலி அவைலபிள். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்டலா வந்து எது வந்து பாசிபிள் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன அவங்க இன்ஜினியரிங் படிக்கலாம், மெடிசன் படிக்கலாம், எதை படிச்சாலும் இந்த பேசிக் சயின்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கணும். So there's one more question. ஒரு சின்ன வீடியோ போடலாம்னு நினைச்சேன், பட் அது டைம் இல்ல, விட்டுறேன் நான். So there's one more question. Please throw some knowledge on material science and engineering aspects for nano devices, if any. சரி, இதுக்கு தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் கேட்பாங்கிறதுக்காக தான் ஒரு நானோன்னு ஒன்று காமிச்சேன் நான். இது நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாத விஷயம் என்னன்னா, இந்த நானோன்னா என்ன. நானோன்னா இட் இஸ் சேம் காப்பர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த வே ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இந்த கிறிஸ்டலைன் ஸ்டேட் ஆர் சாலிட் ஸ்டேட் வந்து வெதர் இட் இஸ் பிக் சைஸ் காப்பர் மெட்டலா எடுத்துக்கோ, பல்க் மெட்டலா எடுத்துக்கோங்க, இல்ல காப்பர் நானோ எடுத்துக்கோங்க, இட் இஸ் த சேம். ஒன்லி திங் இஸ் அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஒன்று கொடுத்தேன் நான். 1 micron சைஸ் இருக்கிற ஒரு டியூப் எடுத்து, டியூப் இல்ல ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு அதுல எவ்வளவு ஆட்டம் இருக்குன்னா 10 to the 10 காப்பர் ஆட்டம்ஸ் இருக்குங்க. அதுவே வந்து ஒரு நானோ சைஸுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இந்த நானோ சைஸ்ங்கிறது நம்மளால பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பை வச்சுன்னு பார்க்க முடியாது. ஒன்லி கேன் யூஸ் இட் பை இன்டைரக்ட் டெக்னிக். இல்லைன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல போய் பார்க்கலாம். அது வந்து சின்னது. ஸோ ப்ராப்பர்ட்டி என்னாகும், இந்த காப்பர் இருக்கட்டும், கோல்டு இருக்கட்டும், சில்வர் இருக்கட்டும், ஆர் எனி காம்பவுண்ட், குப்ரஸ் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு, ஆர் எனி அதர் காம்பவுண்ட், when you bring it to the nano size போது you are basically bringing down the number of atoms in that particular volume. ஸோ அது வரும்போது என்ன ஆகும்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிராமட்டிக்கா சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? முதல்ல எடுத்தோன்னே காப்பர்ங்கிறது மெட்டல் நார்மலா. அதே வந்து நீங்க நானோல கொண்டு வந்தீங்கன்னா it loses its metallic property. It will become a semiconductor. இன்னொன்னு வந்து காப்பர் வந்து நீங்க வந்து பெரிய சைஸ்ல இருக்கும்போது அதனுடைய கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி வேற, இந்த கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு அது வந்து அந்த டீடைல்ஸ் தெரியாது எவ்வளவு குறையும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். தென் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க டிவைஸ்ல போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து எப்படி பண்றீங்கிறது. இப்போ வந்து காப்பர் வந்து நானோ சைஸ்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து ஈஸியா அக்ரிகேட் ஆகும். இப்ப நம்ம வந்து இப்போ சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ நம்ம வந்து ரவா உப்புமா பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ பார்த்தாலும் அதான் ஞாபகம் வரும். நீங்க இந்த கிரெயின்ஸ் இருக்கு, ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்கு, அதை நீங்க வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வறுத்த போது நீங்க அப்போ வந்து தண்ணி விட்டு இது பண்ணும்போது அது போய் ஒட்டிக்காது, தள்ளி இருக்கும், தனித்தனியா இருக்கும் இல்லையா?
அது மாதிரி இல்லைன்னா அது வந்து என்ன ஆகும், ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி குறையும் போது சைஸ் குறைய என்ன ஆகும்னா அக்ரிகேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை டிஸ்பர்ஸ் பண்ணணும். அதை டிஸ்பர்ஸ் பண்றதுன்னா என்ன பண்ணுவீங்க, டிஸ்பர்ஸ் பண்ணணும்னா வேற ஏதாவது ஒரு மீடியத்துல போடணும். அதுக்கு தான் அந்த கிளேசிங் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, பல்க் காப்பர் வந்து காப்பர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ஆனா அது நானோல வரும்போது ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்லி சேஞ்சஸ். நீங்க கோல்டு வந்து கோல்டன் எல்லோம்போம், ஆனா நானோல வந்ததுன்னா கோல்டோட கலர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன். சில்வரி ஒயிட்டும் பல்க்ல. அதை நானோ சைஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா அதோட கலர் வந்து எல்லோயிஷ் ஆகும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகும், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் த சைஸ், இந்த டொமைன் சைஸ்ல அது வந்து தென் இட் இஸ் இன்ட்ராக்டிங் வித் த லைட். ஸோ அந்த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுறதுல இப்போ சில நிக்கல் கோபால்ட் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஃபெரோ மேக்னெட்ஸ், மேக்னெட்டிக் மெட்டீரியல். நீங்க அதை சைஸ் குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வில் பிகம் நான் மேக்னெட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுனால, அண்ட் இஃப் யூ கேன் ரியலி control the size and then disperse it appropriately, you may be able to use it in a very different way. இப்போ இதுலயே எடுத்துக்கங்க, even at the nano size level, it shows very interesting antibacterial, antimicrobial property. So it doesn't mean that you need to use a full copper. அதுக்கு என்ன பண்ணணும்னா you need to disperse it. You need to make it into some, integrate it in some material which is convenient to use it in various doorknobs or handles or அது வேற எதுக்கோ எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஸோ மெயினா வந்து என்னன்னா இந்த இன்ஜினியரிங்ல வந்து, அண்ட் தென் செகண்ட் இஸ் த ப்ராப்பர்ட்டி. இந்த காப்பரை வச்சுன்னு என்னால் டக்குன்னு எக்ஸாம்பிள் சொல்ல முடியல, பட் there is a one copper wherein the mechanical properties was very interesting. அது வந்து அயர்ன். ஒரு பர்டிகுலர் அயர்ன், எஸ்பெஷலி ஃப்ரம் த ஆந்திரா ரீஜன் in the 15th-16th centuryல, இந்த திப்பு டைம்ல, இந்த திப்பு ஸ்வர்ட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன ஆகும்னா, அயன் ஜென்ரலா பண்ணும்போது, ஸ்டீல் பண்ணும்போது நார்மலா கார்பன் இருக்கும். அதுல கார்பன் கண்டென்ட் அயன், அயன் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் which gives that various properties of the sword. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்ல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அப்ரேசிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னும் சோ மெனி அதர் திங்ஸ். அதுல வந்து ஒரு பர்டிகுலர் மைன்ஸ்லேருந்து கொண்டு வந்து பண்ற காப்பர்ல they recently found out, a few years ago, you found carbon nanotubes inside the iron. So that means carbon வந்து it forms clusters and it forms a nanotube. So the mechanical property ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா கார்பன் நானோடியூபோட டயமண்டோட மச் ஹார்டர். ஸோ இது வந்து ஆப்போசிட். அயன்ல யூ டோன்ட் ஹேவ் கார்பன், பட் இட் இஸ் a கார்பன் நானோடியூப்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி there are so many things. இன்னைக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகும் அடுத்த இன்னும் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துலங்கிறது ரொம்ப கஷ்டம். The important இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, மைக்ரான் சைஸ்ல இருந்து நானோ சைஸ் கொண்டு வரும்போது ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு இந்த மாதிரி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மெல்டிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ தட் ஹவு இட் யூ கேன் use it for a particular application is challenge. Right. So one more question here. The thing is, you said down south people have not, known about copper much, whereas you said Central Asia, Europe, all these people in northern India, they knew much about copper. இங்க வந்து ரொம்ப கம்மிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா? Is it due to the non-availability of copper? ஒண்ணு இல்ல வந்து இன்னொரு question corollary to that என்னன்னாக்க, most of our temples used good amount of panchaloga. இன்னொன்று வந்து அந்த கொரோஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருந்ததுனால people try to work with the different combinations of metals so that they can come up with a solid chemistry that can stand for a longer period. அந்த காரணமா இது நான் வந்து படிச்சதுதான். மெயினா வந்து நான் ஒரு 2-3 பேர் படிச்சேன். இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னொன்னு பல்தேவராஜே நிறைய எழுதியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து முதல்து வந்து அவைலபிலிட்டி. இது வந்து மெயினா சென்ட்ரல் ஏஷியாலே ஜாஸ்தியா இருந்தது. அதனாலதான் காப்பர்ங்கிற பேரே வந்தது சைப்ரஸ்லேன்னு முதல்ல வந்தது. இன்னைக்கு எப்படி ஆயில் வந்து மிடில் ஈஸ்ட் வந்து டாமினேட் பண்றதோ, அது மாதிரி ஒரு காலத்துல காப்பர் வந்து டாமினேட் ஆச்சு. ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் ஆல்மோஸ்ட் 2000 years வார்ஸ் வர் ஃபாட் வித் காப்பர். அது அவ்வளவா ஒன்றும் டாக்குமெண்டேஷன் இல்லை, பட் அதான் தட் இஸ் வாட் ஹேப்பன். அப்புறம் மெதுவா அங்கேருந்து சென்ட்ரல் ஏஷியாலேருந்து உங்களுக்கு அங்கேருந்து சென்ட்ரல் ஏஷியாலேருந்து மெதுவா அந்த நம்ம நார்தர்ன் பார்ட்டுக்கு வந்தது. ஹரப்பன் மொஹஞ்சதாரோ சமயம்லாம் அப்பயே வந்து இட் கேம்.
அனதர் திங் என்னன்னா, இட் இஸ் அந்த டயத்துல அது வரும்போதே நம்ம வந்து நான் சொன்னேன், நான் காப்பர் பிரான்ஸ் ஏஜ்லாம் நம்ம ஊரை ஜாஸ்தி கிடையாதுன்னு அயன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால என்ன எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இங்க என்ன அவைலபிலிட்டி இங்க ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பீப்புள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், யூனோ தி கைண்ட் ஆஃப் மெட்டலர்ஜி தே டிட் இட், யூனோ த டைம் தோஸ் அல்கெமி. ஏன்னா அப்பெல்லாம் எலிமெண்ட் என்னன்னு தெரியாது. காப்பர்னு தெரிஞ்சது 1700s தான். பீரியாடிக் டேபிள் வந்ததே 150 வருஷம் தான் ஆகுது. 2019 they celebrated 150 years of periodic table. அதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிள் அத்தனை எலிமெண்ட் தெரியாது. இன்னைக்கு 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 4 எலிமெண்ட் ரீசெண்டா சொன்னாங்க. சோ இது வந்து நம்ம கிட்ட வந்து அது அவ்வளவா இல்லை. பட் மெயினா ஏன் நம்ம சவுத் இந்தியன் பிரான்சஸ் ஆஃப் அ சுப்பீரியர் குவாலிட்டினா, இட் வாஸ் பேட்ரனைஸ்ட் பை த தி கிங்ஸ், த ராயல் ஃபேமிலி. நீங்க நார்த்ல பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் நான் காமிச்சேன். நான் அந்த பர்டிகுலர் ஸ்லைடு என்னத்துக்கு காமிச்சேன்னா, ஈஸ்ட் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ரிலீஜியஸ் பர்பஸ், பேட்ரனேஜ் ரொம்ப கம்மியா இருந்தது. இது ரெண்டாவது வந்து இஃப் யூ லுக் அட் இட், இந்த இந்த மத்திய பிரதேஷ் சைடோ இல்ல வந்து இந்த ஜார்க்கண்ட், இன்னைக்கு சொல்றேன் ஜார்க்கண்ட் அந்த இடத்துலயோ, இந்த வெஸ்டர்ன் இந்த பக்கம் யூபி பக்கத்துலயோ மெயினா வந்து அவங்க வந்து அது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி தான், வில்லேஜ் கிராஃப்ட் தான். அதனாலதான் மெயினா நீங்க அவங்க ஆர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் க்ரூடா தான் இருக்கும். இங்க கீழே வந்து இட் இஸ் பிகாஸ் நம்மளதுல வந்து எல்லாமே எப்ப 4th 5th 6th 7th 8th செஞ்சுரியில தான் ஜாஸ்தி. அந்த சமயத்துல தான் இங்க வந்து இந்த பிரான்ஸ் இதெல்லாம், இந்த சோழா பாண்டி அப்படின்லாம் அவங்க வந்து the patronage was there, and so they were able to probably employ very skilled workers. By then they might have got it from here and there, knowledge would have definitely seeped through different parts, no doubt about it. அண்ட் எஸ், பஞ்சலோகம் யூஸ் பண்ணதுக்கு வெவ்வேறு காரணம் இருக்கும். அது வந்து அவ்வளோ டீப்பாக நம்ம போக முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச வரைக்கும் அது கிளாரிட்டி இல்லை அதில். ஏன்னா நம்ம ஊர்ல எதையுமே எல்லாமே நம்ம வந்து ஓப்பனா கொண்டு வரல, ஒரு ப்ராப்பர் ஹிஸ்டரி எழுதலை. நமக்கு எழுதின ஹிஸ்டரி எல்லாமே வெளியிலேருந்து வந்து தான் ஜாஸ்தி. நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஈவன் சங்ககால பொயட்ரிலாம் நான் டெஸ்ட் பண்ணேன். நான் ஒரு வாரமா நான் பார்த்துட்டு இருக்கேன். செம்பை பத்தி ஜாஸ்தி ஒன்றும் எழுதலை. அவங்க வந்து சமம் அதெல்லாம் சரியா வரல. அது ஏன் புரியல எனக்கு. பட் ஐ திங்க் யூ மேபி ரைட் பார்ட்லி தட் இது வந்து எல்லா மெட்டலும் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லா மெட்டல்லாம் இது வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். மற்றதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக காப்பர் ஜிங்க் கூட எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இந்த நேச்சுரல் ஃபார்மு. அதனால வந்து ஜிங்கை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் காப்பர்லேருந்து. அந்த மாதிரி சமயத்தில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் வந்தது. முதல்ல டின்னு வந்தது அவங்க வந்து ஆக்சிடென்ட் தான். ஏன்னா அங்க டின் அவைலபிள், கேசட் ட்ரேஸ் அவைலபிள் அந்த அரௌண்ட் இஜிப்சியன் ரீஜன்ஸ் நிறைய அங்க டின். சரி, இதுவும் நம்ம வந்து மேப் பண்ணலையே. நம்ம ஊர்ல எதை தான் நம்ம மேப் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து டேட்டா மைனிங்கிறோம். நம்ம இத்தனை வந்து நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னே நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோ இல்ல வந்து நேஷனல் நம்ம எதுவும் அவ்வளவு டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம. Fine, sir. So there is one more request. Can you take a session solely for nanotechnology, metal nanotechnology? Actually, request தான். அடுத்தது வந்து there is one more question. Copper mixed with nickel, cobalt and lithium and graphene. Any implications from end application point of view? இது மெட்டீரியல்ஸ்ல ஒன்னும் தெரிஞ்சுக்கணுங்க. இது காப்பரை நான் கொண்டு வந்ததே இதுக்குதான். இட்ஸ் அன் ஓஷன். நம்ம வந்து இப்ப நான் ஒரு காப்பர் டின்னு சொன்னேன். நான் இந்த லெவல்ல இந்த ஸ்கூல் லெவல்ல இதை அட்ரஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்லட்டுமா? நீங்க வந்து காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா எல்லா காம்போசிஷன்லையும் மிக்ஸ் பண்ண முடியாது. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 5% 7% வரைக்கும், அது ஃபுல்லா 10% வரைக்கும் வந்து மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆகுறதுன்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஸ்டாட்டிஸ்டிக்கலி லுக் அட் இட், த காப்பர் இருக்கிற இடத்துல எல்லாம் டின் இருக்கும், டின் இருக்கிற இடத்துல எல்லாம் காப்பர் இருக்கும், அந்த மாதிரி. பட் இது காம்போசிஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது வெவ்வேறு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகும். காப்பர் டின் ஃபேஸ் டயக்ராம்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க வந்து ஸ்டெபிலிட்டி வெர்சஸ் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா வேரி ஆகும். வேரி ஆகும்போது என்ன ஆகும், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேரி ஆகும். சில இடத்துல எல்லாம் வந்து அது வந்து ஒரே ஃபேஸ் ஒரு காம்பவுண்டா இருக்காது, வெவ்வேறு காம்பவுண்டா இருக்கும். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டினான்னு எடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் சிம்பிளா சொல்லிடுவாங்க காப்பர் கார்பனேட்டுமாங்க, காப்பர் பேசிக் கார்பனேட்டுமாங்க. பட் யாரும் வந்து அதுக்கு மேல யோசிக்க மாட்டாங்க, அதுக்கு மேல சொல்லவும் மாட்டாங்க.
இப்போ இன்னைக்கு நான் ஒன்று கொடுத்தவங்களுக்கு இது ஏன்னா ரொம்ப நாளாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காப்பர் கசின்னு மேலக்கைட் அண்ட் அசுரைட்டு அந்த 2 காம்போசிஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஒன்று காப்பர் ஹைட்ராக்சி கார்பனேட் வித் காப்பர் கார்பனேட் 1:1 ரேஷியோ விச் இஸ் மேலக்கைட், இல்லைன்னா இன்னொரு காம்பவுண்டு அசுரைட் காப்பர் கார்பனேட் 3:2ங்கிற ஒரு ரேஷியோல. அது ஏன் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின். தட் இஸ் வாட் இஸ் கால்டு கிறிஸ்டல் இன்ஜினியரிங். தட் இஸ் ஒன் ஆஃப் மை கரண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது நீங்க வந்து சொல்றது வந்து என்னன்னா அந்த நானோ இன்னைக்கு நானோ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப லூஸா யூஸ் பண்றோம். நானோங்கிறது முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இட் இஸ் ஜஸ்ட் நாட் த சைஸ். அதாவது இன் பிரின்சிபிள் எந்த மெட்டீரியலையும் யூ கேன் பிரிங் இட் டு த ஸ்மால் சைஸ், நானோ சைஸ், பட் நாட் நெசசரிலி மெட்டல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கோல்டு சில்வர் காப்பர்லாம் யூ கேன் கோல்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஈஸிலி மேக் இட் 1 நானோமீட்டர் 2 நானோமீட்டர் 3 நானோமீட்டர்னு பண்ண முடியும். அது வந்து ஈஸியாக கெமிக்கலி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இதே காப்பரே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், சைஸ் வேரியேஷன் வந்து டிஃபிகல்ட். இதே ஆக்சைட்ஸ் சல்ஃபைட்ஸ் ஹைட்ராக்சைட்ஸ் நீங்க போனீங்கன்னா இட் வில் பிகம் மச் மோர் டிஃபிகல்ட். ஏன்னா அதனுடைய அக்ரிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அதனால அது ப்ராப்ளம். தட் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது திஸ் இஸ் சைஸ் ரிடக்ஷன் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது யூ ஹேவ் டு கண்ட்ரோல் த காம்போசிஷன். காப்பரே எடுத்துக்கோங்க, நீங்க காப்பரை வந்து நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் CuO ஃபார்ம் ஆகும் இல்லை CuO ஃபார்ம் ஆகும்னு. மெட்டல்லேருந்து மெட்டல் ஆக்சைடு போறது வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது வேற மாதிரி. ஏன்னா ரியாக்ஷன் வந்து சாலிட் கேஸ் ரியாக்ஷன். அது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். அது வந்து வேற மாதிரி போகும். வேற சொல்யூஷன்ல எடுத்துட்டு அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து காப்பர் அயான்ஸ் எடுத்துட்டு, தட் இஸ் மோஸ்ட் சால்யூபிள் காப்பர் அயான்ஸ் எடுத்துட்டு தென் யூ ஹேவ் டு ரெடியூஸ் இட். ரெடியூஸ் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷனை வச்சுதான் நீங்க வந்து உங்களுடைய சைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் என்னன்னா அதனுடைய இது பைலட் பிளான்ட்டோ இல்லை வந்து ஒரு பெரிய இதுக்கு போறதுக்கோ அதை கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அக்ரிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். அது கஷ்டம். ஸோ என்ன ஆகும்னா ப்ராப்ளம் என்னன்னா நீங்க வந்து மேபி யூ கேன் மேக் மைக்ரோமோல் கான்சென்ட்ரேஷன், பட் அதை வந்து ஸ்கேல் அப் பண்ணணும்னா அது இட் பிகம்ஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த நானோ டெக்னாலஜியில் இதெல்லாம் தான் எந்ததுக்கு வேணும் நானோ டெக்னாலஜின்னு பார்த்துக்கணும். எல்லாத்துக்குமே எந்த பண்ணாலும் நானோ டெக்னாலஜின்னு கொண்டு வர முடியாது. யூ ஹாவ் டு see it. எதுக்கு அது யூஸ் ஆகும், என்ன மாதிரி அப்ளிகேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ கோல்டு வச்சுட்டு நிறைய பண்றாங்க, ஆனால் காப்பர் இட் இஸ் நாட் தட் மச். ஸோ ஒன்லி லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம வந்து we use this copper in many areas including agriculture, even many areas. இப்போ இதில் வந்து லாஸ் ஆஃப் காப்பர் இஸ் இம்மினன்ட். திருப்பி அந்த காப்பரை வந்து ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. And do you think if the world has enough quantities of copper to feed the future generations also? You said sustainability, that's why this question. No. சஸ்டைனபிலிட்டின்னு பார்க்கும்போது காப்பர் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் காப்பர் வந்து என்னன்னா இட் இஸ் ரீசைக்கிளபிள், வெரி ஈஸி டு ரீசைக்கிளபிள். யூ கேன் கெட் 100%, யூ கேன் ரெக்கவர், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. த்ரீ குவாலிட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர் இஸ் வாட் இஸ் ஹெல்பிங் இட். ஒன்று வந்து லோ மெல்டிங், இஸ் ஈஸி. இது வந்து குறைச்சல், அது வந்து ஆக்சிடேஷன் வந்து எவ்வளோ, ஸோ ஈஸியாக பண்ண முடியும். தட் இஸ் ஒன். ரெண்டாவது மெயின் ப்ராப்ளம் என்னன்னா லைக் நீங்க சொல்றீங்க அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றது வந்து பேசிக்கலி காப்பர் சல்ஃபேட். ஆக்சுவலா எனக்கு 10 வருஷமா யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு இது எப்படி பண்றது, எப்படி கொண்டு வருது, இது ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க முதல்ல என்ன பார்க்கணும்னா நீங்க எவ்வளவு வந்து காப்பர் சல்ஃபேட் யூஸ் பண்றீங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கணும். சரி, நம்ம ப்ராப்ளம் என்னன்னா மெனி அ டைம் நம்ம வந்து we don't make a balance sheet. நம்ம யூஸ் பண்றது இப்போ காப்பர் சல்ஃபேட் வந்து ஒரு எவ்வளவு ஏரியாவுக்கும் அவங்க போடுறாங்க. எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நெவர் பீன், ஐ லெஃப்ட் village long ago. I grew up in a village, in Tanjore district. I studied in Veppatur with my maternal uncle. அது நான் 67 நான் போயிட்டேன் அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வில்லேஜ் வந்து அதுக்கப்புறம் சின்ன டவுனுக்கு போனேன். சின்ஸ் 73 ஐ லிவ் இன் சிட்டிஸ். ஸோ ஐடியாவே இல்லை. ஸோ எவ்வளவு வந்து எந்த ஏரியால எவ்வளவு காப்பர் சல்ஃபேட்டை அவங்க பண்றாங்க அது பார்க்கணும். அதுலேருந்து ரெக்கவர் பண்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் they use is not much. Actually the concentration is very small. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூ டோன்ட் டாக் அபவுட் ரெக்கவர்.
எங்க ரெக்கவர்னு யூஸ் பண்ணுவீங்கன்னா, எங்க பார்த்தாலும் இந்த காப்பர் நம்ம வெசல்லாம் எடுத்து தூக்கி போடுறோமே, அது மாதிரி இல்லைன்னா காப்பர் ஒயர் இருக்கு. மொபைல்லேருந்து என்னென்னமோ ஸ்கிராப் பண்ண எடுக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா மொபைல்லேருந்து எடுக்கும்போது நிறைய பிளாஸ்டிக் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய வேற அதர் கார்பன் பேஸ்டு காம்போசிட்ஸ் இருக்கு. அதை ரிமூவ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ தென் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் தட். அது வந்து அது யூ ஹாவ் டு நவ் டெவலப் அ கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் டைம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கிராப்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், பட் இட் ஹேஸ் டு பி வயபிள் அட் த இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல். சும்மா லெபார்டரியில் நிறைய பேர் எல்லாரும் சொல்லிடலாம் நான் பண்ணுவேன்னு. எல்லாரும் இப்போ காப்பர் வந்து நேனோ எல்லாரும் லெபார்டரி பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல். மேக்கிங் எ காப்பர் நேனோ இஸ் நாட் அ பிக் டீல். இட்ஸ் அ சைல்ட்ஸ் பிளேம் பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தை கூட பண்ணலாம். அதை ஒரு கஷ்டமே கிடையாது. பட் scaling it up and then making into a device application or for any application, அங்க சேலஞ்ச் இருக்கு. அங்க வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஏன்னா தட் இஸ் நாட் ஈஸி. நம்ம ஈஸியா இருக்கிறத எடுத்துக்கிறது இல்லை. நம்ம வந்து இது கஷ்டமா இருக்கிறத எடுத்துக்கிறது இல்லை. ஈஸியா இருக்கிறதுனா ஓகே எல்லாரும் நம்ம பண்ணிடுறோம். Thank you so much, sir. Mr. Ashok Kumar is in the backstage, I mean the lounge. He cannot come to the backstage, so he cannot be there talking to us. So on behalf of KV Shala Higher Secondary School, Mr. Ashok Kumar and all our friends, I thank you so much. ரொம்ப மிக அருமையான ஒரு லெக்சர் உங்களுது. நிஜமாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணுறது. நிறைய கமெண்ட்ஸ் வேற எல்லாருமே really interesting, informative, sir. Excel sessions. You can also see on the right side, and people have given their comments, learned a lot about copper. I think you have access to all these things. So everybody is appreciative of this. So thank you so much. Thank you for the long lecture. Of course, we spent 1.5 hours today, and for your answers to the questions. Sorry, அது I don't know. நான் ஒரு மணி நேரத்துல it is fine. That's wonderful. Unless otherwise it is interesting, people will not stick to the sessions also. That's great thing. Thank you so much, sir. Thank you. welcome. And we will be happy to have you next time also. Thank you so much. Yeah, thank you very much. Thank you, sir. நன்றி. I'm ending the session. Thank you. Yeah. Thank you all.